शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அந்தர்யோகத்தினுடைய மதிய அமர்வில் பெரிவாயில் முள்ளியார் என்ற அறிஞர் இயற்றிய ஆச்சாரக்கோவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சாரக்கோவையில் இதுவரைக்கும் 85 பாடல்கள் பார்த்திருக்கின்றோம். அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இங்கு தொகுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆச்சாரம் என்பது ஒழுக்கம், நடத்தை, அதிர்ஷ்டமான பலனை தரத்தக்கவை. திருஷ்டமான பலனும் கூட உண்டு. சிலதுக்கு திருஷ்டமான பலன் நமக்கு தெரியும், சிலதுக்கு திருஷ்டமான பலன் தெரியாது. ஆனால் தர்மசாஸ்திரங்களில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் சாஸ்திரங்களில் பெரியோர்களால் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு இவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டியவை. அதற்கு அர்த்தம் தெரிந்தாலும் தெரியலைனாலும் இல்லை அறிவியல் ரீதியாக காரணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் விஷயம் இல்லை. பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், செய்யணும். அதனால் அதற்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற புண்ணிய பலனானது உண்டு. 86வது பாடலாக இருக்கக்கூடியது. சில விஷயங்கள்கிட்ட சில விஷயங்களை, முக்கியமாக உணவு விஷயத்தை கேட்கக்கூடாது. பெரியவர்களிடம், பெரியவர்கள் கீழானவர்கள் 2 பேர்ட்டையுமே கேட்கக்கூடாத விஷயம் என்று ஒன்று சொல்லி இருக்கின்றது. அதான் இந்த பாடல் இருக்கிறது. பாடல் படிக்கலாம். பாட்டு 86. உண்டது கேளார் குரவரை மிக்காரை கண்டுளி கண்டால் மனம் திரியார் புல்லரையும் உண்டது கேளார் விடல். உண்டது கேளார் மனம் திரியார். மனம் திரியார்னா தெளிந்த உறுதியான மனதை உடையவர்கள், நல்ல விவேகம் உடையவர்கள், ஆச்சாரம் தெரிந்தவர்கள். ஆச்சாரம் தெரிந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்பது கருத்து. அதனால் மனம் திரியார். மிக்காரை கண்டுளி கண்டால் உண்டது கேளார் குரவரை. அதாவது பெரியவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள்ட்ட, பெரியவர்களிடத்தில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம். பின்னாடி வருது புல்லரையும் உண்டது கேளாருன்னா. சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம், ஆனால் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. அதான் இங்கே சொல்லியிருக்கு. அதனால் உண்டது கேளார். பெரியோர்கள், அதனால் குருமார்கள், வயதில் மூத்தவர்கள், இப்படி பெரியோர்களையும் குருமார்களையும் கண்டால், பார்க்கிற பொழுது உண்டது கேளார். என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம். சாப்பிடலைன்னா நமக்கு என்ன, நம்ம சக்திக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு முடிந்த உணவுகளை கொடுக்கலாம். ஆனால் சாப்பிட்டேன்னு சொன்னால் என்ன சாப்பிட்டீங்க, குழந்தைகளை கேட்குற மாதிரி அந்த மாதிரி கேட்கக்கூடாது. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி, அவ்வளோதான். அதே மாதிரி புல்லரையும் உண்டது கேளார். கீழானவர்கள், சாமானிய மனிதர்கள், சாதாரணமானவர்களிடத்தில் கூட என்ன உண்டீர்கள், என்ன உணவு உண்டீர்கள் என்று கேட்க மாட்டார். கேட்கக்கூடாது. அவங்க உணவுன்னு ஏதோ எடுத்துக்கொண்டார். ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது.
அவர்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, அவர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள்ட்ட இதை கேட்குறேன்னா அது சொல்கிறதுக்கு சில வெக்கப்படலாம். கஞ்சி குடித்தேன் அப்படின்னா ஏதோ இருந்ததை சாப்பிட்ருப்பாங்க, அவ்வளோதான். அது சொல்கிறதுல அவர்களுக்கு தயக்கம் இருக்கும். அது தெரிந்து கொள்ள சாப்பிட்றத பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்க்கக்கூடாது, பிறகு பார்க்குற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதில் அதனால் அதை கேள்வி கேட்கணும். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதோட நிறுத்தி கொள்ளணும். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிடலைன்னா என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கலாம், அது வேறு. சாப்பிடலை அப்படின்னா வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கிறார், இல்லை சாப்பிடலைன்னு சொன்னாக்க என்ன நமக்கு கொடுக்குறதுக்கு நிறையா வசதி இருந்ததுன்னா டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, ஜூஸ் சாப்பிட்றீங்களா, இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்களா, நமக்கு அந்தளவுக்கு வசதி இருந்தால் கேட்கலாம். அதில் என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிடலேன்னு சொன்னேன், சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டீங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. பெரியோரையும் கேட்கக்கூடாது, புள்ளரையும் கீழோர் சிறியவர்களையும் கேட்கக்கூடாது ஒரு விஷயம். அடுத்தது 87வது பாடல். செய்யக்கூடாதன. பொதுவாக செய்யக்கூடாத சில விஷயங்களை சொல்லுகின்றார். கிடந்தாரை, கால் கழுவார், பூ பெய்யார், சாந்தம் மறந்தானும், எஞ்ஞான்றும் பூசார், கிடந்தார் கண் நில்லார், தாம் கட்டில் மிசை. கட்டிலில் ஒருத்தர் படுத்திருக்கிற பொழுது, ஒருவர் கட்டிலில் படுத்திருக்கிறார், தூங்கி கொண்டு இருக்கிறார், இல்லை நோய்வாய்ப்பட்டு கூட இருக்கலாம். இன்னும் படுத்திருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கலாம் அல்லது தூங்கி கொண்டு இருக்கலாம். அப்படி கட்டில் மிசை கிடந்தாரை, கட்டிலில் படுத்திருக்கக்கூடியவர்கள், கட்டில் மேலே படுத்திருக்கிறவர்களுடைய கால் கழுவார், காலை கழுவி விடுறது, தொடச்சி விடுறதுன்னு. அப்புறம் பூ பெய்யார், அவங்களுக்கு பூ வச்சு விடுறது, பூ வைக்கிறது. சாந்தம் சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி பொட்டு வைக்கிறது. மறந்தானும் எஞ்ஞான்றும் பூசார், மறந்தும் அதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது நமக்கு தெரியும். அதெல்லாம் உயிர் இல்லாமல் போன பிறகு அந்த சரீரத்துக்கு உரிய மரியாதை கொடுத்து பண்ணுற பொழுது தான் அது பண்ணுறோம். அவராக பண்ணிக்கொள்ள முடியாது, போயிட்டார் ஆள். அதனால் உடம்புக்கு உரிய மரியாதை கொடுத்து பண்ணுற பொழுது அப்போ தான் கால் கழுவி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு மாலையெல்லாம் போட்டு அனுப்புகிறோம். அதனால் அப்போ பண்ணுறத உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார், தாத்தா படுத்திருக்கிறாருன்னா அதை பண்ணக்கூடாது. எடுத்து உட்கார வச்சு கை கால் கழுவி விடுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் தொடச்சி விட்றது முடியாமல் இருக்கிறாருன்னா எந்திரிச்சு உட்கார வச்சு துடைக்கிறதுனா துடைக்கணுமே ஒழிய, படுத்திருக்கிறவருக்கு கால் கழுவி விடுறது, பூ வைக்கிறது, சந்திரன் குங்குமம் வைக்கிறது. அப்புறம் நில்லார் கட்டில் மிசைனா, அவங்க கட்டில் படுத்திருக்காங்கன்னா தலைமாட்டிலையோ கால் மாட்டிலையோ போய் நின்று கொண்டு நிற்கக்கூடாதுன்னா. அவங்க ஓய்வெடுக்கணும், முட்டணும், ஏதாவது சேவை செய்யணும்னா சேவை செய்யணும். ஆனால் இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது. அதனால் இது இறந்த பிறகு பண்ணுறது. அதனால் அது ஒரு அமங்கலமாக இருக்கும். அதனால் ஒரு விளையாட்டுக்கு பண்ணுறதா கூட பண்ணக்கூடாது. அதனால் மறந்தானும் எஞ்ஞான்றும் பூசார்னா, மறந்தும் சந்தனம் குங்குமம் வைக்கிறது, கால் கழுவி விடுறது, பூ வைக்கிறதுன்னு கட்டிலில் படுத்திருக்கிறவர்களுக்கு அதை செய்யக்கூடாது. ரொம்ப காய்ச்சலாக இருக்கார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாருன்னா எழுப்பி உட்கார வச்சு கை கால் தொடச்சி விடுறது பண்ணலாம். வெந்நீர் வச்சு துணியில் வச்சு தொடச்சி விட்றோம்னா, வயசானவங்க இருக்காங்க, இல்லை குழந்தைங்க ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறார், எழுந்து குளிக்க முடியாது அப்படிங்கிற பொழுது கை கால் தொடச்சி விடுற போது கூட உட்கார வச்சு பண்ணணும். படுக்க வைத்து கொண்டே கால் கழுவி விடுறது, சந்தனம் குங்குமம் வைக்கிறது, பூ வைக்கிறது, இல்லை தலைமாட்டில் நிற்கிறது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஒரு அமங்கலமான ஒரு நெகட்டிவான ஒரு இது. அடுத்த பாடல். செய்யத்தகாதன. பொதுவான சில செய்யக்கூடாத விஷயங்கள் சொல்லப்படுது. உதவி பயனுரையார், உண்டி பழியார், அறத்தொடு தாம் நோற்ற நோன்பு வியவார், திறத்துளி வாழ்தும் என்பார். திறத்துளி வாழ்தும் என்பார், உதவி பயனுரையார், உண்டி பழியார், அறத்தொடு தாம் நோற்ற நோன்பு வியவார். நல்ல அறிவோடு தெளிவாக வாழ விரும்புகிறவர்கள், பெரியவர்கள் சொன்ன ஒழுக்க நெறிப்படி வாழ நினைப்பவர்கள்.
பெரியோர்கள் சொன்னபடி ஒழுக்க நெறிப்படி வாழ விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுவார்? உதவி பயன் உரையார். பிறருக்கு செய்த உதவியை மற்றவர்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள். ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணால் அதை எல்லாத்தையும் அவருக்கு அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் செய்த உதவியை சொல்லக்கூடாது. அதனால் உதவி பயன் உரையார். ஒருவருக்கு ஏதோ கட்டத்தில் இருக்கார், நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம், அதோட முடிஞ்சது. அதனால் உதவி பண்ணுறதுங்கிறது பிறருக்கு தெரியாமல் பண்ணுறதுங்கிறது உண்டு. அப்புறம் அதை சொல்லி காட்டுதல்ங்கிறோம். அவர்கள்ட்டையே சொல்லி காட்டக்கூடாது. நான் உனக்கு அதெல்லாம் பண்ணேன், நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துலையும் சொல்லி காட்டக்கூடாது. மற்றவர்களிடத்திலும் நம்ம உதவி பண்ணிவிட்டு நான் அதை பண்ணி நீங்கள் போஸ்டர் அடித்து ஓட்டுறான்ல அதெல்லாம் பண்ண உதவி பண்ண கொடுத்துருக்கிறத விட அதுக்கு விளம்பரம் பண்ணுறது ரொம்ப அதிகம், கொடுக்குற உதவியை விட. அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் உதவி பண்ணுறதுனால என்ன புண்ணியம் வருமோ அது இந்த விளம்பரத்தினால போயிடும். பிறருக்கு அதை வாயில் சொன்னாக்கா அந்த புண்ணியமானது வராமல் போய்விடும். அதனால் உதவி பயன் உரையார். அப்புறம் உண்டி பழியார். உண்டிங்கிறது உணவை பழித்து பேசுதல் கூடாது. அது குறையாக இருந்தாலும், குறைவாக இருக்குது, இல்லை சுவை இல்லாமல் இருக்குது, ஏதோ அதில் தோஷம் இருக்குது அப்படின்னாலும் அதை உணவை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அன்னம் ந நிந்தியாத் தத் விரதம் உபனிஷத் சொல்லுது, வேதத்தில் சொல்லியிருக்கு. அன்னத்தை நிந்திக்கக்கூடாது. அது ஒரு விரதமாக எடுத்துக்கொள்ளணும். அன்னம் ந பரிச்சக்ஷித. அன்னத்தை எரியாதே, கொட்டாதே, கீழே கொட்டாத, எரியாத. அன்னம் பகு குர்வீத. அன்னத்தை மிகுதியாக பெருக்கு. அன்னத்தை நிந்திக்காதே, அன்னத்தை வீணாக்கி கொட்டாதே. அது ஒரு விரதம்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சமைத்த உணவு இல்லை பிறர் சமைத்த உணவு நமக்கு கிடைக்கிற உணவு சாப்பிட்றதுக்குன்னு வந்துட்டாக்கா, பசி நேரத்தில் உணவுன்னு வந்துட்டால் அது எப்படி இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளணும். இல்லை உண்ணத்தக்க உணவை உண்ணணுங்கிறது ஒரு விஷயம். எதை உண்ணணுமோ அதை உண்ணணும். உடம்புக்கு ஆரோக்கியத்தை நலத்தை தரக்கூடிய உணவை உண்ணணும். ஆனால் வந்த உணவில் தட்டுக்கு வந்துட்டாக்கா உப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சரியில்லை அப்படின்னு அதை குறைவுபடுத்தி சொல்லக்கூடாது. அது கூட இல்லாமல் அது கூட கிடைக்காம எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறான். அது கூட கிடைக்காம ஒரு வேளை உணவு, ஒரு கஞ்சி கூட கிடைக்காம சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் உணவு அதை நிந்திக்கக்கூடாது, பழித்து பேசக்கூடாது. இதெல்லாம் சாப்பாடா, இல்லை நாய் சாப்பிடுமா நான் கேட்குறேன், அதனால தான் உனக்கு வச்சுருக்கேன்டா. இல்லை சொன்னேன், என்ன சமைக்கிறதெல்லாம் நாய் சாப்பிடுமா, நான் நாய் சாப்பிடலை, அதனால தான் உனக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன் சொன்னேன். அதனால் அதை நிந்தித்து பேசக்கூடாது. உணவு உண்டி பழியார்னா, உண்டியை பழிக்க மாட்டார்கள். யார்? ஆச்சாரம் தெரிந்தவர்கள், பெரியவர்கள் சொன்ன ஒழுக்க நெறிமுறை வாழ விரும்புகிறவர்கள். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் உணவுப் பொருள்களை வீணாக்க மாட்டார்கள், அதை குறை சொல்ல மாட்டார்கள், பழித்து சொல்ல மாட்டார்கள். அறத்தோடு தாம் நோற்ற நோன்பு வியவார். தாம் செய்த புண்ணிய காரியங்களையும் தான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விரதம் முதலானவைகளையும் புகழ்ந்து பேச மாட்டார். ஆனால் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுறது அப்படின்னு தான் செய்த அறம், தான் செய்த தர்மத்தை புகழ்ந்து பேசுறது. அப்புறம் தான் விரதம், சில ஏதோ சங்கல்பத்தில் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம், அந்த விரதத்தையும் தனக்குத்தானே புகழ்ந்து பேசக்கூடாது. மற்றவர்கள் சொல்லலாம், மற்றவர்கள் ஒருத்தருடைய புகழை இன்னொருத்தர் சொல்லலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் நம்மளுடைய புகழை பாடக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் எடுத்துக்கொண்ட விரதம், நோன்பு முதலானவைகளையும் கூட வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் வியந்து சொல்லக்கூடாது. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இன்றைக்கி சினிமாவில் பார்த்தா சினிமா ஹீரோ ஓப்பனிங் சாங்கே என்னென்னா தன்னைத்தானே பாடிக்கிறது தான். அதனால் அவர் என்னென்ன ஹீரோ முதல்ல என்ட்ரி ஆகிற போது ஒரு பாட்டோடு தான் வர்றார். என்ன பாட்டு, அடுத்தவன் பாடினா பரவாயில்ல, அவரை பற்றி அவரே பாடிக்கிறார்னா அதெல்லாம் கீழ்மைன்னு சொல்லியிருக்கு. பெரியவர்கள் அப்படி பண்ண மாட்டார்கள். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமைதான் அணியுமாம் தன்னை வியந்துனா. சிறியவர்கள் கீழானவர்கள் தான் தன்னைத்தானே புகழ்ந்து பாடிக்கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள். பெரியவர்கள் என்றைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், யாராவது சொன்னால் கூட, இவராக சொல்ல மாட்டார், யாராவது நீங்கள் அப்படி பண்ணிருக்கீங்க இப்படி பண்ணீங்க கொஞ்சம் புகழ்ந்து சொன்னால் கூட, பெரியவர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் பண்ணது என்ன, ஒன்றுமே கிடையாது, ஏதோ பகவான் கொடுத்துருக்கிறார், நடக்குது அப்படின்னு பணிவோடு தான் சொல்லுவார்களே, பணிவோடு தான் இருப்பார்களே உடைய தன்னைத்தானே புகழ்ந்து பேசுதல் சொல்லுதல்ங்கிறது கிடையாது. அது செய்ய மாட்டார்கள். அதனால் புகழ்ந்து அறத்தோடு தாம் நோற்ற நோன்பு வியவார். தான் செய்த அறத்தையும் தான் இருந்த விரதம் முதலானவைகளையும்
வியந்து அவரே சொல்ல மாட்டார், சொல்லிக்கொள்ள மாட்டார். அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள். 4 விஷயம் சொல்லியிருக்கிறதுல பிறருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுதல்ங்கிறது கூடாது, உணவை பழித்து பேசுதல் கூடாது, தாம் செய்த தர்மத்தையோ விரதம் முதலானவைகளையோ தானே புகழ்ந்து பேசிக்கொள்ளுதல் என்பது கூடாது. அதை செய்ய விவேகம் உள்ளவர்கள், ஆச்சாரப்படி வாழ்பவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்கப்புறம் கவலைப்பட தகாதவைனா, கவலைப்படுறதுங்கிறது இல்லை. 89வது பாடல். எய்தாத வேண்டார் இறங்கார் இழந்ததற்கு கைவாரா வந்த இடுக்கண் மனம் அழுங்கார் மெய்யாய காட்சியவர். மெய்யாய காட்சியவர் மெய்ப்பொருளை அறிந்தவர்கள், மெய்ப்பொருளை அறிந்தவர்கள். அப்புறம் நல்ல விவேகம் ஞானம் உடையவர்கள். வாழ்க்கையினுடைய நிலையாமை, இறைவனுடைய நிலைத்த தன்மை, இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் மெய்ப்பொருள் விவேகம் உடையவர்கள். எல்லா புகழும் எல்லாம் புகழுக்குரியவர் இறைவன்தான் என்று இறைவனுடைய பெருமையை புகழை அறிந்தவர்கள். அதே சமயம் இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை, சரீரம், இதனுடைய குறைவு இதை தெரிந்து கொண்டவர்கள், நிலையாமை இதை உணர்ந்து கொண்டவர்கள். அதனால் என்னென்னா, எய்தாத வேண்டார், தன்னால் அடைய முடியாததை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். அடைய முடிந்த தன்னுடைய சக்திக்கு ஏற்ற விஷயங்களை முயற்சி செய்து அடைவார், அடைய முயற்சி பண்ணுவார். அடைய முடியாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குனாக்க அதற்காக ஆசைப்பட மாட்டார். தன்னால் அடைய முடியாதது முயற்சி பண்ணிட்டார், அது முடியாதுன்னு தெரியுதுன்னா அதனால் அதுக்கப்புறம் அதை விட்டுருவார், குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அது திரும்ப அதே ஆசையில் இருக்கிற யாரோ பையனையோ பொண்ணையோ விரும்புகிறார், அப்புறம் யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆசையிலே இருந்தார்னா, அதனால் அதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு நியாயம், அப்புறம் அதை அடைய முடியவில்லை. உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரியுறதுக்காக சொல்கிறேன். அடைய முடியவில்லை, அடைய முடியாதுங்கிறதுன்னு தெரியுது. அடைய முடியலை, அடையிறதுல ஒரு நியாயம் இருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணால் முடியும்னா அடையலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அது அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்ற பொழுது, அது அடையவே முடியாதுன்னு தெளிவாக தெரிகிற பொழுது அதன் மேலே இருக்க ஆசையை விட்டுவிட வேண்டும். அதனால் அந்த ஆசையோடைய இருத்தல் என்பது அது நமக்கு துன்பத்தை தரும். அதனால் ஆசை அடைய முடியாத விஷயத்திற்கு ஆசைப்பட மாட்டார். ஒன்று. அதற்கப்புறம் தான் இழந்ததை குறித்து வருந்த மாட்டார். இழந்ததற்கு இறங்கார். தொலைஞ்சு போனது போச்சுன்னா, அது செல்வம் போகலாம், இல்லை ஏதோ ஒன்று போய்விட்டாக்கா போனதுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு அழுது புலம்பிக் கொண்டு வருந்தி கொண்டு இருக்க மாட்டார். போனது தான், விதிப்படி எது வருமோ அது வரும். அதனால் நம்ம செய்கிற முயற்சியை, நம்ம கடமையை நம்ம முறையாக செய்து கொண்டு போகணும். எது வருமோ அது வரும். அந்த முயற்சி இல்லைன்னா கூட விதிப்படி வர்றது வந்து தான் ஆகும். வரக்கூடாதுன்னு இருந்தால் என்னதான் தலையிலான்னு இன்னும் முயற்சி பண்ணாலும் அது வராது. அதே மாதிரி போகணும்னு விதிப்படி இருக்கிறது தானாக போயிடும். அது நம்ம என்னதான் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சாலும் பிடிச்சி வைக்க முடியாது, அது போய்விடும். அதனால் போகக்கூடாதுன்னு இருக்கிறது நம்ம என்னதான் தள்ளி விட்டாலும் போகாது, அது ஒன்று இருக்குது. அதனால் போகிறத பிடிச்சி வைக்க முடியாது. போகக்கூடாது, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இருந்து நம்ம தான் அதை அனுபவிக்கணும்னு இருக்கிறத நம்ம என்னதான் பண்ணாலும் அதை தொலைக்க முடியாது, விட்டுவிட முடியாது. அதனால் வருவதை இது வரலையே கிடைக்கலேன்னு நினச்சி ஆசைப்படவும் மாட்டார். கைவிட்டு போயிருச்சேன்னு வருத்தப்படவும் மாட்டார். அப்போ இது விதி, இயற்கையினுடைய இயல்பு என்பதை புரிந்து கொள்வார். இது இப்படித்தான் இருக்குது, உலக இயக்கம், பகவானுடைய நியத்தி இப்படித்தான். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படித்தான். எல்லாருக்கும் சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்வதற்கு இல்லை. அவரவர் விதிப்படி எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை உறவுகளாக இருக்கலாம். அதனால் எது கிடைக்குமோ அது கிடைக்கும், இல்லைன்னா இல்லை தான். அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும், அந்த பக்குவம் இருக்கணும். நம்ம புராண இதிகாசங்கள்லாம் பார்த்தா பெரிய ராஜா சக்கரவர்த்தினா அவருக்கு ஒரே ஒரு குறை, என்னது? குழந்தை இல்லைன்னா. அப்போ அப்படித்தான் விதி இருக்குது அப்படின்னா, மற்ற எல்லா வசதிகளும் இருக்குது, அது அப்படி ஒரு விதி இருக்குது அப்படின்னாக்க அது அவ்வளோதான். அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்காக வருத்தப்பட்டு புலம்பி
பிரயோஜனம் இல்லை. அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த நிலையாமை, போனதை குறித்து வருந்தாமை, கிடைக்காத குறித்து ஆசைப்படாமை, இதெல்லாம் நம்ம மனது அமைதியாக இருக்கிறதுக்கு, கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கான விவேகம். இந்த விவேகம் இது இப்படித்தான் இருக்கும்னு அந்த ஒரு மனோரீதியாக தயாராகிட்டோம்னாக்கா அது நமக்கு துக்கமாக தாங்க முடியாததா இருக்காது. அந்த தைரியம் இல்லை, அந்த விவேகம் அல்லது எதிர்கொள்கிறதுக்கான அந்த தெளிவு இல்லாத பொழுது தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ இளம் பருவத்தினர் தற்கொலை பண்ணிக்கிறான் அல்லது யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ரெண்டு, ஒன்று கொல்லு அல்லது தற்கொலை பண்ணிக்கன்னு. அப்போ என்னால் அது அந்த ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறது தானே, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியவில்லை அல்லது அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நஷ்டம் யாருக்கு? தற்கொலை பண்ணிட்டாக்கா இல்லை கொலை பண்ணா, ரெண்டு விதத்துலேயுமே நஷ்டம் அவனுக்கு தான். அப்படியே அதை அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம், சாஸ்வதமாக வச்சுருக்க போகிறோமா என்ன? அது ஒன்றும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அது இருக்கும், நம்ம போயிடுவோம், இல்லை நாம் இருப்போம், அது போயிடும். மிகாத ஒரு நாள் நடக்க போகிறது தான். அதனால் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உலக விஷயங்களுக்கு அது கிடைக்கிறது, கிடைக்காம போகிறது அல்லது சேர்றது, கைவிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. என்ன வருதோ வரட்டும், என்ன இருக்கிறதோ இருக்கட்டும். பகவான் கொடுக்குறார், பகவான் எடுக்கிறார். கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டின்னா அதனால் பாட்டெல்லாம் பாடிச்சிருக்கேன். அதனால் யார் கொடுக்குறாரோ அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்போ நமக்கு விதி எப்போ அனுபவிக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் அது இருக்கும், அப்புறம் எடுத்து விடுவார். நல்லதுக்கு அப்படி தான், கெட்டதும் அப்படி தான். அவரே துன்பத்தை கொடுப்பார், அப்புறம் துன்பத்தை எடுத்துக்கொள்வார். நல்லதை கொடுக்குறார், அப்புறம் அதை எடுத்துக்கொள்கிறார்னு. அதே மாதிரி கஷ்டத்தையும் அவர் கொடுக்குறார், அவரே எடுத்துடுவார். அவரே கஷ்டத்தை கொடுக்குறவரே அவரே குறிப்பிட்ட காலத்தில் அதை எடுத்து விடுவார். அதனால் இந்த இயற்கை நியதியை புரிந்து கொண்டு மனது கலங்காமல் இருக்கணும். அதனால் நீக்க முடியாத அடுத்தவர் என்னென்னா, கைவாரா வந்த இடுக்கன்னா துன்பம், தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய துன்பம் இருக்குது. சில துன்பத்தை நம்ம முயற்சி பண்ணலாம், வருது, கொஞ்சம் காலத்தில் இருந்துட்டு போயிடும், அல்லது நம்மளுடைய முயற்சியினால் நீக்க முடிந்தது அப்படின்னு இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகள், சில துன்பங்கள் நீக்க முடியாததாக இருக்கும். நாள்பட்ட நோய், தீராத நோய், இல்லை சாகிற வரைக்கும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல, பரம்பரையாக வரக்கூடிய சில நோய்கள் இருக்குது. அப்போ அது என்னது, தவிர்க்க முடியாத துன்பம். என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இல்லை ஏதோ சில உறுப்புகளே போய்விட்டது அப்படின்னா அதோட தான் சாகிற வரைக்கும் வாழ்ந்தாகணும். இப்போ கைவாரா வந்த இடுக்கண், தவிர்க்க முடியாமல் நீக்க முடியாத துன்பம், தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய துன்பம். அது உடல் உறுப்புகளோட இழப்பாக இருக்கலாம், இல்லை செல்வத்தினுடைய இழப்பாக இருக்கலாம், இல்லை உறவுகளுடைய இழப்பாக இருக்கலாம், இல்லை உறவுகள் இருந்து கொடுக்கக்கூடிய துன்பமாக இருக்கலாம். அது நீக்க முடியாதே. சில உறவுகள் நட்பாக இருந்தால் இதை விலகி கொள்ளலாம்னா, நெருக்கமான உறவாக இருக்குது, அது சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே வாழ வேண்டியது தான். நீக்க முடியாதது என்று சில விஷயங்கள் இருக்குது. இப்போ கைவாரா வந்த இடுக்கண், அப்படி தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய துன்பத்திற்கு மனம் அழுங்கார். அதனால் மனக்கலக்கம் அடைய மாட்டார். மனசு அதனால் கலங்கி போக மாட்டார். இருந்துட்டு போகுது, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, இருக்கட்டும். அப்புறம் பகவான் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கிறார். எல்லாமே அதான், ஒரு ஆத்ம சாதனை தான். நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக, நம்ம மனதை திடப்படுத்தி கொள்வதற்காக பகவான் அந்த சோதனையை, அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார்னு எடுத்துக்கொள்ளுதல். அதனால் மனம் கலங்காமல், துன்பம் வருகின்ற பொழுதும் நீக்க முடியாத துன்பம் இருக்கின்ற பொழுது மனசு கலங்காமல் இருத்தல், அது இருக்கட்டும் என்று அதை ஏற்றுக்கொள்ளுதல். யார் இதெல்லாம்? மெய்யாய காட்சியவர் இப்படி இருப்பார். கிடைக்காத குறித்து ஆசைப்பட மாட்டார், போனதை குறித்து வருந்த மாட்டார், நீக்க முடியாத துன்பமாக இருந்தார், அதற்காக மனது கலங்க மாட்டார். அடுத்த பாடல் பொதுவான சில தர்மங்களை அடுத்த பாடல் சொல்லுகின்றது. 90வது பாடல். விட்டுவிட வேண்டியவை. தலைக்கெட்ட பூமேவார், மோந்த பூச்சூடார், பசு கொடுப்பின் பார்ப்பார் கை கொள்ளாரே, என்றும் புலைக்கெச்சில் நீட்டார் விடல். பொதுவான சில தர்மங்கள். தலைக்கு இட்ட பூ மேவார், பிறர் தலையில் வைத்த பூவை வாங்கி நாமக்கு சூடக்கூடாது. ஒருத்தர் பயன்படுத்திட்டா அதை இன்னொருத்தர் பகவானுக்கு வச்சு வர்றது பிரசாதம்.
அது வேற. பகவானுக்கு வைக்கிறது இல்லை குரு கொடுக்கறது அது பிரசாதம். ஆனால் அது இல்லாமல் மற்றவர்கள் வைத்த பூவை, பிறர் வைத்த பூவை, தலையில் வைத்து எடுத்த பூவை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது. விஷயம் தெரிந்தவர்கள், அறம் அறிந்தவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி மோந்த பூச்சூடார், பூவை மோந்து பார்த்தானா, முதல்ல வாசம் பார்த்துட்டு அப்புறம் கொடுத்தாருன்னா அதை வாங்கி ஒருத்தர் வாசம் பார்த்த பூவை இன்னொருத்தர் சூடக்கூடாது. தலைக்கு அணிந்ததையும் திரும்ப சூடக்கூடாது, வாசம் பார்த்த அலையும் சூடக்கூடாதுன்னா. அதனால் முகர்ந்து பார்த்த அளவும் கூட அதை பயன்படுத்தக்கூடாது. அதனால் வாசம் பார்க்கக்கூடாதும்பாங்க. அதுவாக வாசம் வரும், அதுவாக பூவோ மற்ற இதுவாக வாசனை இது அதுவாக வாசனை வர்றதுங்கிறது வேற. அதை வலுக்கட்டாயமாக மூக்கில் வச்சு வாசம் பிடிக்கிறதுங்கிறது வேறு. அது செய்யக்கூடாது. அதனால் எதையுமே பொதுவாக மோந்து சாப்பிட்றது கூட சில மோந்து பார்த்து சாப்பிடுவான். அது நாய் தான் அந்த வேலையை பண்ணும், மோந்து பார்த்து சாப்பிட்றது. சாப்பிட்ற உணவு பொருளை மோந்து பார்க்கறது அப்படிங்கிறது விட கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தா அது நல்லதா இல்லையாங்கிறது தெரியும். எதுவும் முகர்ந்து பார்க்கறதுங்கிறது, பார்த்ததை பயன்படுத்துறதுங்கிறது கூடாது, ஆச்சாரம் இல்லை. பார்ப்பார் பசு கொடுப்பின் கை கொள்ளாரே. பிராமணர் தானம் பண்ணுறாருன்னா, பொதுவாக பிராமணர்களுக்கு தர்மம் தானம் வாங்கிறது, தானம் கொடுக்கறது, வேதம் படிக்கிறது, இன்னொருத்தருக்கு படிப்பிக்கிறது. அவர்கள் வேதம் படிக்கணும், இன்னொருத்தர்களுக்கு வேதம் சொல்லித்தரணும். அதே மாதிரி தானம் வாங்கணும், தானம் கொடுக்கறது, வேள்வி செய்கிறது, வேள்வி செய்விக்கிறது. தனக்காக ஒரு வேள்வி பூஜை பண்ணி கொள்ளலாம், அல்லது மற்றவர்களுக்காக பூஜை செய்து வைக்கலாம். இது மாதிரி தானம் வாங்கிறது, தானம் கொடுக்கறது. இப்போ தானம் கொடுக்கறது பிராமணர் கொடுத்தா வாங்கலாம், ஆனால் பசுமாடு தானம் கொடுத்தா வாங்கக்கூடாது. அதான் சொல்லுது, பார்ப்பார் பசு கொடுப்பின் கை கொள்ளாரே. பசுமாடு தானம் பிராமணர்கிட்ட வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் புலைக்கு எச்சில் நீட்டார். எச்சிலான உணவை தனக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு கொடுத்தல் என்பது கூடாது. புலையர்களுக்கு எச்சில் உணவு நீட்டார். எச்சில் கொடுக்கறதுனா தானம், தான் சாப்பிடாத பொருளை கொடுக்கணும். சாப்பிட்ட மிச்சத்தை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நாம் படித்து சாப்பிட்டார், தட்டில் போட்டார், சாப்பிட்டாருன்னா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. இல்லை வீட்டில் பிச்சை எடுக்க வர்றாங்க அப்படின்னாக்கா உண்ட உணவை போடக்கூடாது, வேறு தனியாக எடுத்து. அதனால தான் நம்ம வீட்டில் சமைச்ச பிறகு சமைச்ச பாத்திரத்தை பரிமாறதுக்கு கொண்டு வரக்கூடாது. முன்னாடியே பார்த்துருக்கோம், முன்னாடியே வந்திருக்கு, முன்னாடியே பாடல் வந்திருக்கு. சமைச்ச பாத்திரங்கிறது தனியாக இருக்கணும், பரிமாறுறதுக்குன்னு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரிமாறணும். அப்படி இருந்தாக்கா மிச்சமாக இருக்கிற உணவு வேறு யாரும் சாப்பிடலாம். சமைச்ச பாத்திரத்தில் இருக்க உணவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடலாம். நம்ம தட்டுக்கு அப்படியே சட்டியோடு தூக்கி வச்சு குக்கரோடு கொண்டு வச்சு மாட்டாங்க. என்ன நிறைய பாத்திரம் போட்டால் கழுவுறதுக்கு சோம்பேறி தானே, அதெல்லாம் கழுவணுமே அப்படின்னு சொல்லி அப்படியே குழம்பு பாத்திரத்தை அப்படியே குக்கரோடு கொண்டு வச்சு எல்லாரையும் கையை விட்டு எடுத்து போட்டு அது எச்சில் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. முன்னாடியே ஆச்சார கோவிலே அதனால் சிறிய கலன்களில் வச்சு தான் பரிமாறணும். சமைச்ச உணவு அடுப்படியை விட்டு வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி அடுப்படியில் உட்காந்து சாப்பிடக்கூடாது, வெளியே தான் தனியாக வெளியே உட்காந்து தான் சாப்பிடணும். சமைக்கிற உணவு அங்கேயே தான் இருக்கணும். வேறு பாத்திரங்களில் வச்சு கொண்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு எவ்வளோ வேணுமா நம்ம சாப்பிட உட்கார போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு சாப்பிடணும். அப்படி இருந்தால் அது எச்சில் கிடையாது. இங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொடுத்தாக்கா அது எச்சில், அது கொடுக்கக்கூடாதுன்னா. கீழானவர்களுக்கு கூட, புலையர்களுக்கு கூட எச்சில் உணவை கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதில் புலைக்கு எச்சில் நீட்டார். விடல்னா இதெல்லாம் விட்டு விட வேண்டும். அடுத்தது அடக்கம் என்பதை பற்றி சொல்லுது. பெரியவர்கள் முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை சொல்லுகின்றது 91வது பாடல். மோட்டுடை போர்வையோடு ஏக்கழுத்தம் தாளிசைப்பு காட்டுலை ஆனும் பழித்தார் மரம் தம்மின் மூத்த உள ஆகலான். அந்த கால் மேலே கால் போட்டு உட்காருது, அப்படி உட்காரக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்கு. அதில் மேலே உயர்ந்த பெரியவர்கள் இருக்கிறது போது, பெரியவர்களுக்கு முன்னாடி பெரியவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் முன்னாடி மேலே ஒரு போர்த்தி கொண்டு இருக்கிறது, மேலே ஆடை போட்டு கொண்டு இருக்கிறது. அதான் மேட்டுடை போர்வையோடுனா, போர்வைனா பொறுத்தது தான் மேலாடை. பெரியவர்கள் முன்னாடி மேலாடையோடு இருக்கிறது என்பதோ, அல்லது கால் ஏக்கழுத்தம் தாள் இசைப்பு காட்டுலேனும் தனியாக இருக்கிற பொழுது கூட
பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்க தானே அப்படின்லாம் அப்போ கூட கால் மேலே கால் போட்டு இருக்கக்கூடாது. அதனால் பெரியவர்கள்னால் குருவாக இருக்கலாம், வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், எந்த பெரியவர்கள் முன்னாடியும் கால் மேலே கால் போட்டு அமர்தல் என்பது கூடாது. இன்னும் சொல்லியிருக்கு, இப்போ காட்டுலே ஆணும். பொதுவாக ஊருக்குள்ளே பெரியவர்கள், வீட்டில் பெரியவர்கள், சமூகத்தில் பெரியவர்கள் இருக்கிற இடத்துல கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு இருக்குது. பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் எல்லாம் இப்போ சினிமா நடிகர்கள்லாம் மேடையில் கால் மேலே கால் போட்டு உட்காடுறான். இந்த ஆச்சாரமும் தெரியாத ஆள். கீழே எவ்வளோ வயதில் பெரியவர்கள் இருக்காங்க, வயதில் அறிவில் திறமையில் பெரியவர்கள் எவ்வளோ இருக்காங்க. 2 படம் நடிச்சுட்டான்னு இந்த ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு பெரிய ஆள் மாதிரி, அதுவும் அரவரோ ட்ரெஸ்ஸை போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. அது ஆச்சாரம் இல்லாத ஒன்று, எந்த தர்மமும் தெரியாதவர்கள் செய்கிற ஒன்று. அதனால் பெரியவர்கள் இருக்கிற பொழுது பெரியவர்கள் முன்னாடி கால் மேலே கால் போட்டு அமரக்கூடாது, மேலாடை போட்டு இருக்கிறதுங்கிறது கூடாது. அதற்கு மேலே என்ன சொல்லியிருக்கு, காட்டுலே ஆணும் பழித்தார் தம் மரம் தம்மின் மூத்த உல ஆகலான்னா. காட்டுக்குள்ளே ஒரு தனியாக இருக்கிறார்னா அங்கே கூட கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா தன்னை விட வயதில் மூத்த மரம் அங்கே இருக்குமா. அதனால் மரம் தம்மின் மூத்த உல ஆகலின். காட்டுலேன்னு இவன் இப்போ 40 வயசு 50 வயசு ஆனாலும் 150 வருஷம் மரம் இருக்கும் அங்கே. அப்போ அது வயதில் மூத்தது தானே. அதனால அப்படி இருக்குங்கிறதுனால காட்டில் கூட கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால காட்டுலே ஆணும் மரம் தம்மின் மூத்த உல ஆகலார். தன்னை விட மூத்த மரமானது காட்டில் இருக்குங்கிறதுனால கால் மேலே கால் போட்டு அமரக்கூடாது. அடுத்த பாடல் 92. தலைய நற்கர்மம் செய்யுங்கால் என்றும் புலையர் நாள் கேட்டு செய்யார் தொலைவில்லா அந்தணர் வாய் கேட்டு. அந்தணர் வாய் நாள் கேட்டு செய்க அவர் வாய்ச்சொல் என்றும் பிழைப்பது இல. தலைய நற்கர்மம் செய்யும் கால். தலையாய முக்கியமான சிறந்த நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது புலையர் நாள் கேட்டு செய்யார். கீழானவர்கள்ட்ட என்ன எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டு செய்யக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? தொலைவில்லா அந்தணர் வாய் நாள் கேட்டு செய்க. நல்ல வேதம் படித்த பிராமணர்களிடம் முறையாக எந்த நாளில் பண்ணலாம், பஞ்சாங்கம் பார்க்குறோம் கேட்குறோம், நல்ல காரியத்தை பண்ணுற பொழுது பெரியவர்கள்ட்ட இருந்து சாஸ்திரம் தெரிந்தவர்கள்ட்ட இருந்து என்னைக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு செய்யணும். ஏன்னா அவர் வாய்ச்சொல் என்றும் பிழைப்பது இல்லை. அவர்களுடைய வாக்கு என்றைக்கும் தவறுவது இல்லை. அதனால் வாக்கு தவறாதவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு எப்போ செய்யலாம், எப்போ செஞ்சால் நன்மை ஏற்படும், நல்லா இருக்கும், நன்மை விளையும் என்று கேட்டு செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் சொன்னாக்கா கண்டிப்பாக அது நல்ல விதமாக நடக்கும். அதனால் பெரியவர்களிடம் கேட்டு செய்யணும், சிறியவர்களிடம் கேட்கக்கூடாது. அடுத்த பாடல் விட வேண்டுவன. சில பொதுவான நியமங்கள் விட வேண்டியது. மன்றத்து நின்று உஞற்றார் மாசு தமிர்ந்து இயங்கார் என்றும் கருஞ்சொல் உரையார் இருவராய் நின்றொழியும் செல்லார் விடல். மன்றத்து, மன்றம் அப்படின்னா சபை, பெரியோர்கள் கூடியிருக்கக்கூடிய இடம். அது அரச சபையாக இருக்கலாம், சான்றோர்கள் சபையாக இருக்கலாம், பெரியவர்கள் பல கூடியிருந்து பேசுகின்ற இடம் மன்றம்னு பேர். நின்று உஞற்றார் மாசு தமியார் இயங்கார். உஞற்றுதல் அப்படின்னாக்கா கை கால் அசைக்கிறது, அங்கே சேஷ்டைகள் செய்கிறது. பெரியவர்கள் இருக்கிற இடத்துல அங்கே சேஷ்டைகள் செய்யக்கூடாது. ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அங்கே போய் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் உஞற்றார்னா அங்கே சேஷ்டைன்னு பேர். அங்கே சேஷ்டை செய்தல் கூடாது பெரியவர்களிடத்தில். அப்படி அந்த கண்ணடிக்கிறது, இன்னொருத்தரை பார்த்து கண்ணடிக்கிறது, இல்லை ஏதோ கையோ இந்த கையை அசைக்கிறது, மூக்க அசைக்கிறது, அப்படி சில இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கு.
மாசு தமிர்ந்து இயங்கார். இந்த தூசி பறக்கிற மாதிரி, அழுக்கு பறக்கிற மாதிரி தேய்த்து நடக்கக்கூடாது. நடக்கும்போது அழுக்கு உள்ளவைகளை தேய்த்து கொண்டு நடக்கக்கூடாது. அந்த தூசி பறக்கிற மாதிரி, அந்த பொது இடங்களில் சபையில் தூசி பறக்கிற மாதிரி, அழுக்கு பறக்கிற மாதிரி உதறுதல், ஆடைகளை உதறுதல் அல்லது நடந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது. என்றும் கடும் சொல் உரையார். கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. யாரிடத்திலும் எப்பொழுதும் கடுமையான வார்த்தைகளை பேசுதல், கெட்ட வார்த்தைகளோ இல்லை மனசு வருந்துகிற மாதிரி கோபமான வார்த்தைகளையோ பேசுதல்ங்கிறது கூடாது. சொல்கிறது மென்மையாக சொல்லணும், அன்பாக சொல்லணும், பண்பாக சொல்லணும். இல்லை இனியவை கூறல் அப்படின்னு இருக்குது. இனியவை அன்பாக கூறுதல் என்று இருக்குது. கடுமையான வார்த்தைகளை எப்பொழுதும் யாரிடமும் பேச, அது ஒரு வாக் தபஸ். அது யார்ட்டையும் கடுமையாக பேசுறது இல்லை. சொல்கிற வேண்டிய தர்மத்தை கூட கொஞ்சம் பக்குவமாக சொல்கிற, குழந்தைகளுக்கு சொன்னால் கூட கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக எடுத்து சொல்கிறது. சில சமயங்களில் தவிர்க்க கோபம் வந்து சொல்கிறோம், ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடாது. அப்படியே எப்பொழுதுமே அப்படியே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. கடுமையான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசுதல்ங்கிறது கூடாது. அப்புறம் இருவராய் நின்றொழியும் செல்லார். இருவர் ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் திடீர்னு நடுவில் குறுக்க போகக்கூடாது. அவங்கள்ட்ட ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் தள்ளி தூரமாக நிற்கணும். அவர்கள் பேசி வந்த பிறகு பேசணும். இல்லைன்னா ஒரு வார்த்தை கொஞ்சம் பேசிக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகணும். அவங்க ஏதோ பேசி கொண்டு இருப்பார்கள், அது தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம். அங்கே போய் நின்றுட்டு அவங்க பேசுகிறத கேட்டு இருக்கிறது, இல்லை சம்மந்தம் இல்லாமல் மூக்கரை உழைச்சி ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவர்களுடைய ப்ரைவேசின்னு இருக்குல்ல. அதனால் 2 பேர் மட்டும், 4 பேர் நின்று ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது பொதுவாக பேசுகிறது, நம்ம போய் கலந்து கொள்ளலாம். ஆனால் 2 பேர் மட்டும், ஒரு ஆள் தனியாக பேசியிருந்தாலும் பிரச்சனை, அவன்கிட்ட போய் பேசக்கூடாது. இல்லை 4-5 பேராக இருக்காங்கன்னா பொதுவாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பேசிக்கொண்டு இருப்பாங்க, உறவினர்கள் பேசிக்கொண்டு இருந்தால் போய் கலந்து கொள்ளலாம். ஆனால் 2 பேர் இருந்து பேசுகிற பொழுது நம்ம திடீர்னு குறுக்க போகக்கூடாது. தள்ளி நின்று ஏதாவது வந்து நானும் வந்து சேர்ந்து கொள்ளலாமா, பேசலாமா அப்படின்னு கேட்கணும். அவர்களுடைய அந்த ப்ரைவேசி அது பாதிக்காமல் பார்த்து கொள்ளணும். அதுதான் சொல்லியிருக்காங்க, இருவராய் நின்றொழியும் செல்லார். 2 பேர் தனியாக இருந்தாங்கன்னா அங்கே செல்லார்னே சொல்லியிருக்கு. அங்கே போகிறது அப்படிங்கிறதே தவிர்க்கிறது. அவர்களுடைய தனிமையை நாம் இது பண்ணக்கூடாது. ஆகவே விடல்னா இவைகளை விட்டு விடுவாயாக. அப்புறம் இன்னும் சில பொதுவான தர்மங்கள். 94வது பாடல். கை கட்டி கட்டுரையார், கான்மேல் எழுத்திடார், மெய் சுட்டி இல்லாரை, உள்ளாரோடு ஒப்புரையார், கையில் குரவர், கொடுப்ப இருந்தேலார், ஐயமில் காட்சியவர். சந்தேகமில்லாத தெளிந்த அறிவை உடையவர்கள், விவேகத்தை உடையவர்கள், ஆச்சாரம் தெரிந்தவர்கள். கை கட்டி கட்டுரையார். கை கட்டினா கை சுட்டி அப்படின்னு அர்த்தம். கை நீட்டி பேசுறது, பெரியவர்கள்ட்ட கை நீட்டி அப்படி இப்படி ஆக ஓகோன்னு அப்படி பேசுறதுங்கிறது இல்லை. கை சுட்டி, அதனால் கை கட்டி நின்று பேசலாம், கை சுட்டி பேசுறது இல்லை. கை வீசி பேசுறதுங்கிறது பெரியவர்கள்ட்ட அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப அடக்கமாக பவ்யமாக பேசணும். அப்புறம் கான் மேல் எழுத்திட, இந்த காலால் தரையில் கோலம் போடுறது, எழுதுறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. சிலர் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி விளையாட்டாக தரையை கீறுறது, இல்லை ஏதாவது கோலம் போடுறது, கால் விரலில் கோலம் போடுறது, இல்லை ஏதாவது எழுத்து எழுதுறதுன்னு சொல்லி காலால் அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அது சரஸ்வதிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எழுத்தை கால்களால் எழுதக்கூடாது. கோலம் போடுறது, இது போடுறது, நிலங்கீரார் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே வந்தது. காலால் எழுதுதல் கூடாது. இல்லாரை உள்ளாரே, உள்ளாரோடு ஒப்புரையார். உடலை சுட்டிக்காட்டி இல்லாதவரையும் இருப்பவரையும் ஒப்பிட்டு பேச மாட்டார். அதில் இல்லாதவர்கள்ட்ட ஒரு ஆள் இருக்கிறார், ஒருத்தர் இல்லைன்னா இல்லாதவரை பற்றி இருக்கிறவர்கிட்ட அவர்களுடைய உடல் பாடி ஷேமிங்னு சொல்கிறான்ல, அப்படி உடலை குறிப்பிட்டு இன்னொருத்தட்ட பேசுறது அப்படிங்கிறது கூடாது. அதனால் இல்லாதவர்களையும் இருப்பவர்களையும் ஒப்பிட்டு பேசுதல்ங்கிறது கூடாது. அதனால் அவர் அதை பண்ணார், இவர் எதை பண்ணார், இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி முக்கியமாக உடலை மையமாக வைத்து உடலை சுட்டி காட்டி பேசுதல்ங்கிறது
கூடாது. இல்லாரை மெய் சுட்டி இல்லாரை உள்ளாரோடு ஒப்பு உரையார். ஒப்பிட்டு பேசுதல்ங்கிறது கூடாது. கையில் குரவர் கொடுப்ப இருந்து ஏழார். பெரியவர் கொடுக்கிற பொழுது அதை உட்கார்ந்து கொண்டே வாங்கக்கூடாது. பெரியவர்கள் ஒரு பொருளை கொடுத்தாக்கா எழுந்து நின்று வாங்கணும். அமர்ந்து கொண்டே கொடுக்கறது, அமர்ந்து கொண்டே வாங்கிறது, ஒரு கையால் கொடுக்கறது, ஒரு கையால் வாங்கிறது, அது இடது கையில் கொடுக்கறது வாங்கிறது, இதெல்லாம் கூடாது. அதனால் கையில் குரவர் கொடுப்ப, பெரியவர்கள் கொடுக்க இருந்து ஏழார். அமர்ந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டே வாங்கிறதுன்னு கூடாது. இருந்து மரியாதையாக வாங்கணும். இதெல்லாம் பொதுவான சின்ன சின்ன தர்மங்கள். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது. வீட்டிலையே சொல்லிக் கொடுங்க. வீட்டில் பழகினாத்தான் வெளியே பொது இடத்துல வரும். வீட்டில் நம்ம பசங்க தானே, நம்ம பேரன் தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற பொழுதே வாங்குகிற பொழுதே எழுந்து வாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். எழுந்து அப்படி பழக்கணும் அவங்கள. சரி, ஏன்னா வீட்டில் பழகிறது தான் வெளியே வரும். வீட்டில் நம்ம தாத்தா தானே அப்படின்னு சொல்லி அவன் அப்படி இருப்பான். வெளியே போனாலும் அப்படித்தான் நினைப்பான். வீட்டிலையே நம்ம அவர்களை கொடுக்குற போதோ வாங்குகிற பொழுதோ ரெண்டு கையால் வாங்கணும். வலது கையால் கொடுக்கணும். இடது கையால் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. வலது கையால் கொடுக்கலாம், அதில் ரெண்டு கையால் கொடுக்கலாம். வாங்குறதுனா எழுந்து வாங்கணும், உட்காந்துக்கிட்டே கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி பழக்கணும். குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கு அதெல்லாம் பழக்கணும். அதனால் அமர்ந்து வாங்க, பெரியவர்கள் கொடுக்குற பொழுது அமர்ந்து இருந்து வாங்கக்கூடாது. அடுத்த பாடல் பொன் போல் போற்றத்தக்கவை. இதெல்லாம் மிக மதிப்பு வாய்ந்தவை. அப்படி பொண்ணுன்னா இப்போ சொல்லவே வேண்டியதில்லை. தங்க விலை விற்கிறதுக்கு சாதாரணமாகவே தங்கம் மதிப்புடையது. அதனால் தங்கம்னாலே மதிக்கத்தக்கதுன்னா தங்கம் மாதிரி பார்த்துக்கணும், பொன் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற போதே நமக்கு அது தெரியும். இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு நல்லாவே தெரியும். அதனால் பொன் போல் போற்றத்தக்கவை அப்படின்னா தன்னுடம்பு தாரம் அடைக்கலம் தன் உயிர்க்கென்று உன்னித்து வைத்த பொருளோடு இவை நான்கும் பொன்னினை போல் போற்றி காத்துய்க்க உய்காக்கால் மன்னிய ஏதம் தரும். 4 விஷயம். இவை நான்கும் பொன்னினை போல் போற்றி காத்து துய்க்க, போற்றி பாதுகாத்து அனுபவிக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களை அப்படி அதை பாதுகாக்கலைனா மன்னிய நிச்சயமாக ஏதம் தரும், அது துன்பத்தை கொடுக்கும். எந்த 4? தன் உடம்பு, தன்னுடைய உடம்பை முதல்ல பாதுகாக்கணும், முறையாக பராமரிக்கணும். இப்போ உடற்பயிற்சி முதலானவைகள் செய்கிறது, உணவு முதலானவைகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, உழைப்பு, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய உடம்பை பாதுகாக்கிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு, கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு, கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு, முறையாக தூங்காமல், அப்படி தான் இன்றைக்கி இளைய தலைமுறை உடம்பை கெடுத்துக்கிறான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்றான். எப்போ சாப்பிடக்கூடாதோ அப்போ சாப்பிட்றான். ராத்திரி 11 மணிக்கு 10 புரோட்டா சாப்பிட்டாக்கா, சிக்கன் மட்டன் எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டா அந்த எப்படி உடம்பு இருக்கும்? 20-25 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, பிபி சுகர் வருது, உடம்பு பெருத்து போயிருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது என்னது? தன்னுடைய உடம்பு மேலே அக்கறையின்மை. தன்னுடைய உடம்பு, ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்னா, சாகிற வரைக்கும் நம்மளுடைய உடம்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அறம்பொருள் இன்பம் எதை நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னாலும் சேர்க்கணும்னாலும் அனுபவிக்கணும்னாலும் அதுக்கு உடம்பு தான் முதல் பொருள், உடம்பு தான் ஆதாரம். அப்போ உடம்போட ஆரோக்கியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் தூங்குறதுலேருந்து இவ்வளோ நேரம் தூங்கணும்னா 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் உடம்புக்கு தேவை. அப்போ அதை அதுவும் ராத்திரியில் தூங்க வேண்டிய காலத்து, பகலில் இல்லை, ராத்திரியில் தூங்க வேண்டிய காலத்தில் 8 மணி அந்த இரவு வந்த உடனே, இருட்டின உடனே தூங்க போகிறதுங்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம். தூங்க வேண்டிய அளவு தூங்குறதுன்னு அதாவது பகவத்கீதையில் அதையும் சொல்கிறார். சொப்னாவ போதஸ்சங்கிற தூக்கம் விழிப்பு ரெண்டும் உரிய அளவு இருக்கணும். ஆகா, ஒரு ஸ்லோகம் இருக்கு சொல்கிறேன். அதனால் உணவு விஷயத்தில் எதை சாப்பிடணும்னு இருக்குது, எவ்வளவு சாப்பிடணும்னு இருக்குது, எந்த நேரத்தில் சாப்பிடணுங்கிறது இருக்குது. அதனால் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது. அப்புறம் உடற்பயிற்சி, உடல் உழைப்புங்கிறதும் தேவை.
இயல்பாகவே நமக்கு கடினமாக உழைக்கிற மாதிரியான தொழில் இருந்தாக்கா அதுவே போதுமான விவசாயம் பண்ணுறார், மூட்டை தூக்குறார், அந்த மாதிரி உடல் மையமாக கொண்ட தொழிலாக இருந்தாக்கா தனியாக பயிற்சி பண்ண வேண்டியது இல்லை. அப்படி இல்லைனாக்கா உட்காந்து சேர பெஞ்சில் உட்காந்து செய்கிற வேலையில் உடல் உழைப்பு இல்லாத வேலைன்னா தனியாகவே உடற்பயிற்சி, வாக்கிங் போகிறது, மற்ற யோகாசனம் பண்ணுறது, அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சாதனைகளை செய்யணும். அதனால் தன்னுடைய உடம்பு முக்கியமானது. உடம்பு பொன் போல போற்ற வேண்டும். பொன் போல போற்றணும்னா நல்லா மேக்கப் போட்டு அலங்காரம் பண்ணணுங்கிறது இல்லை, அது பாதுகாக்கணும். உடலோட நலத்தில் அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆனால் அதுதான் நமக்கு அது போயிட்டால் வேறு எது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா வேறு என்ன இருந்தும் பயன் இல்லை. அப்புறம் அது ஒரு பெரிய துன்பம். உடம்பு ஆரோக்கியம் கெட்டதுன்னா அது ஒரு பெரிய துன்பம், ரொம்ப கஷ்டம். நமக்கும் கஷ்டம், பிறருக்கும் கஷ்டம். அதான் நம்மளால் நம்ம உடம்பு கெட்டால் நம்ம வேலையை செஞ்சு கொள்ள முடியலைன்னா யாருக்கோ சிரமம் கொடுக்கணும்ல. நமக்காக இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யணுங்கிறது ஒரு சிரமமானது. ஆனால் பிறருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். இருக்கிற வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், யாருக்கும் எந்த சுமையாகவும் இல்லாமல், நமக்கு யாரும் சேவை செய்கிற மாதிரி இல்லாமல், நாம் முடிந்தால் மற்றவர்களுக்கு சேவை செய்கிற மாதிரி நம்மளுடைய உடம்பை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது. அதனால் முதல் விஷயமாக சொல்லியிருக்கு, பொன்னினை போல் போற்றி காத்து தூய்க்கன, காத்து அனுபவிக்க. அதுக்கப்புறம் தாரம், மனைவி. தன்னுடைய மனைவியை பொன் மாதிரி பத்திரமா பார்த்து கொள்ளணும். அது ஒரு கணவனுடைய கடமை. தன்னுடைய வாழ்க்கை துணை, மனைவிங்கிற பொழுது மனைவி கணவன் ரெண்டுமே எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கை துணை அவர்களை உரிய மரியாதை கொடுத்து, பொன் மாதிரினாக்க அது தங்கம் எப்படி மதிப்பு மிக்கதோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையை உரிய மரியாதையோட மதிப்பு மிக்கதாக போற்றி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அதுவும் நமக்கு வாழ்க்கையில் பெரும்பகுதி அவர்கள் தான் துணையாக இருக்கிறார்கள். அம்மா அப்பா ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அவங்க ஒரு 20 வயசோ 25 வயசோ, அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிறது வாழ்க்கை துணை தான், கணவனோ மனைவி தான். அப்போ ஒருத்தர் பொன்னினை போல அவர்களை பாதுகாக்க வேண்டும். அது ஒரு கடமை, நம்மளுடைய கடமையில் இருக்குது. அது நமக்கும் மகிழ்ச்சியை தரத்தக்கதாக இருக்குது. அதனால் அவர்களை அலட்சியமாக பேசுறது, அவமரியாதை பண்ணுறது, கீழ்மைப்படுத்துறது அப்படிங்கிறது கூடாது. வாழ்க்கை துணை நமக்கு சமமாக பார்க்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மேலாகவே பார்க்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் அடைக்கலம்னா பிறர் நம்ம இடத்துல பாதுகாப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு போனாங்கன்னா திரும்ப அவர்கள்ட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் பேங்க்கில் லாக்கரில் வச்சுட்டு போயிடுறான். அந்த காலத்தில் அப்படித்தானே. ஏன்னா இப்போ எங்கள் யாத்திரை போகிறார் அப்படின்னாக்கா தெரிந்தவர்கள்ட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட பத்திரமா வச்சுருந்தாங்க. பொண்ணோ பொருளோ பணமோ கொடுத்துட்டு போவான். இல்லை குழந்தைகளை கூட பார்த்துங்க போயிட்டு வரோம் அப்படின்னா, அப்படி யாராவது நம்ம இடத்துல அடைக்கலமாக கொடுத்துட்டு போனால், பொருளாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கொஞ்சம் பார்த்துக்குங்க போயிட்டு வரோம்னா அது ரொம்ப கவனமாக பொன் போல அவர்கள்ட்ட திரும்ப ஒப்படைக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. நம்ம பொருள் தொலைஞ்சு போகலாம், அது உடஞ்சி போகலாம், ஆனால் இன்னொருத்தர் பொருள்னா அது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் மிக கவனமாக, திரும்ப ஒப்படைக்கிற வரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ளணும். அது ஒரு தர்மம். அதனால் அடைக்கலமாக வந்தவர்களை, அடைக்கலமான பொருளை பொன் போல போற்றி பாதுகாக்க, அது தர்மம். ஒரு தன்னுயிர்க்கு என்று உன்னித்து வைத்த பொருள் தான். தன்னுடைய எதிர்காலத்திற்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம், அதை பணம் பத்திரமா நம்மள்கிட்டே இருக்கணும். அது நம்ம அந்த பணம் சேமிப்பாக இருக்கக்கூடிய பணம். ஏதோ ஃப்ரெண்டு அவசரத்துக்கு கேட்குறான், கல்யாணத்துக்கு கேட்குறான் அப்படின்னா நமக்கு மிகுதியாக இருக்கிறத கொடுக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் நமக்குன்னு ஒரு சேமிப்பு வைத்து கொள்ளணும். அது கடைசி காலம் வரைக்கும் நம்மள்கிட்டே இருக்கணும். அதனால் புஸ்தகஸ்தேச்ச யாவித்யா பரகஸ்தேச்ச எஜ்ஜனம் காரிய காலே சமுத்பன்னே ந தத்வித்யா ந தத்தனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய படிப்பு, கல்வி, அறிவும் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய பணமும் நமக்கு தேவைக்கு பயன்படாது. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன், அவன் ஏதோ செலவு கேட்குறான், கொடுத்துறேன்னு எப்போ கேட்குறியோ கொடுக்குறேன்னு சொல்லுவான். வாங்குகிற போது அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லுவான். நீ கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் கொண்டு கொடுத்துருவேன்ப்பா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அதுக்காக உண்டியில் இருக்கிற பணம், நமக்குன்னு சேமிப்பாக வச்சுருக்க பணத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாது. நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடுக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி நம்ம சேமிப்புக்கு தனியாக வச்சுக்கணும். கடைசி காலத்தோட கடைசி காலமோ இல்லை நோய் இப்போ அவசர தேவை அப்படிங்கிறதுக்கோ நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறது தனியாக ஒரு பகுதி, ஒரு சேமிப்பு இருக்கணும்.
அதற்கு மேலே இருக்கிறத தான் நம்ம செலவு பண்ணலாம். மற்றபடி அந்த சேமிப்பாகவே நமக்கே அவசரத்துக்கு கூட அதுலேருந்து எடுக்கக்கூடாது. நமக்கே எடுக்கிறேன். நான் இன்றைக்கி எல்லாமே எதுவுமே சேமிப்பு வைக்கிறதில்ல, இஎம்ஐலே ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் ஜீவனத்துக்கான ஒரு சேமிப்புங்கிறத நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணணும். அதற்கு மேலே இருக்கிறத நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் உணவுக்கு அப்படின்னு ஒரு சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னா கஷ்டம்தான். சொல்லப்போனால் நம்மளுடைய புத்திரன் சொத்து பிரித்து கொடுக்குற போது கூட நமக்குன்னு ஒரு பங்கு வச்சு கொண்டு கொடுக்கணும். சாகிற வரைக்கும் நம்ம பேரில் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் பணம் பேங்க்கில் இருக்கணும், சில அசையாத சொத்துக்கள் நம்ம கையில் இருக்கணும். அவனுக்குன்னு பிரித்து கொடுக்கலாம். நம்ம தேவைக்கு போக ஒரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குறைவாக ஒரு வைத்து கொண்டு மிச்சத்தை பிரித்து கொடுக்கலாம். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் நம்ம கையில் பணம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு சொத்து இருக்கணும். அது நம்முடைய ஜீவனத்துக்கானது. அப்படி அது இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதுதான் நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வழி. நம்ம தேசத்தில் அது இயல்பாக இருந்தது. நம்ம தேசத்தில் பார்த்தா இயல்பாக சேமிப்புங்கிறது இருந்தது. சொல்லப்போனால் அப்படி இருந்ததுனால தான் இந்த கொரோனா காலத்தில் மற்ற நாடுகள் அளவுக்கு நம்ம நாட்டில் பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம வேலைக்கு போகாமல் சரியான வேலை இல்லாமல் அதே சமயம் குடும்பத்தை நம்ம நடத்தி இருக்கிறோம். இந்தியா மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகள், ஏன்னா எல்லாம் இஎம்ஐயில் ஓட்டிகிட்டு இருக்க ஆள் 6 மாதம் வேலை இல்லைனாக்கா அவனுக்கு கஷ்டம். அப்படி இல்லை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் பாதிப்பு வரலேங்கிறது காரணம் நம்மள்ட்ட இருந்த சேமிப்பு, முக்கியமாக பெண்கள் வச்சுருந்த சேமிப்பு. அது அரிசி பருப்பு தானியத்தில் கூட மிகுதியாக வச்சுருப்பாங்க. சேமிப்பு இருக்கணும். ஒரு மாதத்துக்கு தேவையான தானியத்தை நம்ம எப்பொழுதுமே வைத்திருக்கணும். அரிசி பருப்பாக வச்சுருக்கணும். திடீர்னு பஞ்சம் வருது, விலைவாசி ஏறி போயிடுச்சு, மழை வரலை அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக நமக்கு அது தேவை. அதனால் அரிசி பருப்பை உணவுப் பொருள்களாக வச்சுருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு செலவுக்கு பணம்ங்கிறதும் ஒரு சேமிப்பாக இருக்கணும். எந்த காலத்துலேயும் அது குறையாமல் பார்த்து கொள்ளணும். வேறு எந்த விதத்துலையும் அது செலவு பண்ணக்கூடாது. உணவுக்காக மட்டும், ஜீவனத்துக்காக மட்டும் இருக்கிறதுங்கிறது தேவை. அப்படி இருக்கிறது நம்மள்கிட்ட பெரும்பாலும் கொஞ்சம் பழக்கத்தில் இருக்குது. அதனால்தான் இந்த மாதிரி பேரிடர் காலம், கொரோனா மாதிரி ஒரு பெரிய 1 வருஷம் 2 வருஷம் உலகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட போது கூட நம்ம நாடு பாதிக்கப்படலை, பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு போகலை. இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் இந்த போர் ஒன்று கொரோனாவுக்கு அப்புறம் போர், பல காரணங்களால் பல வளர்ந்த நாடுகள், இங்கிலாந்து முதலான பெரிய பெரிய நாடுகளே பொருளாதாரத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கு. பிரான்ஸு, பல நாடுகள் பார்க்குற உலக அரசியல் பார்த்தா தெரியும். நம்ம நாடு வளர்ச்சியில் போய்கொண்டு இருக்குது. காரணம், முக்கியமான காரணம் நம்மள்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய சேமிப்பு பழக்கம். இந்தியர்கள்ட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய சேமிப்பு பழக்கங்கிறது தான் நம்மளுடைய பொருளாதார உயர்வுக்கு, பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது. அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக உலக அரசியல் பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அதை பார்த்து கற்றுக்கணுங்கிறான். இந்தியாவை பார்த்து கற்றுக்கோ. இந்த விஷயத்தில் மற்ற டெக்னாலஜி விஷயங்கள் அது அட்வான்ஸாக போகலாம். ஆனால் இந்த சேமிப்பு அப்படிங்கிறதுலையும் சிக்கனமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்தியாவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்னு பல பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு தலைமுறை அதுக்கு இதெல்லாம் தெரியலை. அடுத்தடுத்த குழந்தைகள் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நிறையா சம்பாதிக்கிறான், கண்டபடி செலவு பண்ணுறான், இஎம்ஐயில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடன் கட்டிகிட்டு இருக்காருன்னா நம்ம அந்த சேமிப்புங்கிறதோட முக்கியத்துவம் தெரியலை. கண்டிப்பாக அது தேவை. சாஸ்திரம் சொல்லுது நமக்குன்னு தன் உயிர்க்கு என்று உன்னித்து வைத்த பொருள், தன்னுடைய ஜீவனத்துக்குன்னு ஒரு பொருளை சேமித்து வைத்திருக்கணும். அந்த பொருளை பொன் போல் அதை பாதுகாக்கணும். எந்த விதத்திலும் வேறு எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது, நமக்கே பயன்படுத்தக்கூடாது. இல்லை வேற எவனோ கேட்குறான், அவசரத்துக்கு கேட்குறான் அப்படின்னு எடுத்து கொடுக்க, எவ்வளவுதான் சொந்தக்காரனாக இருந்தாலும் அதிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. இதுதான் இருக்கிறத கொடுக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம், அதை கொடுக்கக்கூடாது. இன்னும் 2-3 பாடல் தான் இருக்குது, முடிச்சிடலாம். 96வது பாடல். இல்வாழ்க்கை சிறப்புறுதற்கான காரணம் 3 விஷயம் சொல்லுது. 3 உதாரணங்களோட, இயற்கையில் இருக்கக்கூடிய 3 உதாரணங்களை வைத்துக்கொண்டு இதே மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லுது பாடல். நந்தெரும்பு தூக்கணம் புல் காக்கை என்றிவை போல் தம் கருமம் நல்ல கடைப்பிடித்து தம் கர்மம் அப்பெற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பெற்றியானும் படும்.
நந்தெரும்பு, எறும்பு. 3 உதாரணம்: எறும்பு, தூக்கணம் புல், காக்கை. தூக்கணாங்குருவி, காகம், எறும்பு. இந்த 3 மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருக்கு. எறும்பு தெரியும் நமக்கு, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அதனால் நந்தெரும்புன்னு சொல்லியிருக்கு. நந்தெரும்புனா சுறுசுறுப்பாக இருக்குது. எறும்பு எப்பொழுதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது எறும்பு தான். உண்மையில எறும்புகளோட அதை பார்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம், எறும்பு என்ன பண்ணுன்னா, உணவு எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு இருக்கும். மழை காலத்துக்கு தேவையான உணவை சேமித்து வைக்கிறது. ஏன்னா மழையில் அது சின்ன பொந்தில் இருக்கிறதானே, அப்போ அந்த உணவு கிடைக்காதுங்கிறது அதுக்கு தெரியும். அதனால் அந்த மழை காலத்துக்கான உணவை எறும்பு எப்பொழுதும் சேமித்து வச்சுருக்குமா. எறும்பு கூத்தில் உணவு எப்பொழுதும் எக்ஸஸாக இருக்கும். மழைக்காலத்துக்குன்னு தேவையான உணவை அது வைத்து இருக்கும்னா, அந்த மாதிரி எறும்பு போல். அதனால் உணவை பெருக்கின உணவை சேர்க்கறதுல அது ஒரு பெரிய கில்லாடி. இங்கேருந்து வேணாம் இப்படி தான் வாசம் பிடிச்சி வரும்னு தெரிய, அது என்னதான் ஒரு ஸ்வீட் இருந்தாக்கா அதுக்கு இருக்க மூக்குக்கு அதுக்கு என்ன வாசனை. இப்போ நாய்க்கு நல்ல வாசனையும் சொல்கிறோம், ஆனால் அந்த எறும்பு இருக்கிற சைஸுக்கு அதுக்கு எப்படி அந்த வாசனை தெரியும்னு தெரியலை. கரெக்டாக தேடி கரெக்டாக அதில் இருக்கிறதுலையே எது ரொம்ப ஸ்வீட்டானதோ அதை எடுத்துகிட்டு போகும். எது டேஸ்டியாக இருக்கோ அதைத்தான் எடுக்கும். அது கிடைக்கலன்னா அடுத்தது தான். இப்போ 4 பதார்த்தம் 4 ஸ்வீட்டு வச்சிங்கன்னா இருக்கிறதுலையே எது சுவையானதோ கரெக்டாக அதை அது தூக்கிட்டு போகிற ஆள். அப்படி அது அதை எறும்பை பார்த்து கல்லூர் உணவு சேமிப்பு அப்படிங்கிறத எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளணும். எதிர்காலத்துக்கு உணவு முக்கியமாக மழை காலத்துக்கு தேவைன்னு அது கோடை காலத்தில் மற்ற காலத்தில் அதை சேர்த்து வைக்குது. அதை எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். உணவு அடிப்படை தேவைக்கு குறைவு வராமல் எப்பொழுதும் ஒரு சேமிப்பு இருக்கணும். முக்கியமாக உணவு பஞ்சம், உணவுங்கிறது சமூகத்தில் பஞ்சம் வர்றதுங்கிறது இயல்பு. ஒரு வருஷம் 2 வருஷம் மழை இல்லாமல் போச்சுன்னா விலைவாசி ஏறி போயிடும். இல்லை இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடிகள்னால விலைவாசி ஏறி போகும். அப்போ அதனால் நமக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னாக்கா கொஞ்சம் உணவுப் பொருள்கள் நம்ம சேமித்து வைத்திருக்கணும். அதுக்கு தேவையான பணம் சேமித்து வைத்திருக்கணும். அது முக்கியமான ஒன்று. அதனால் எறும்பு மாதிரி அந்த விஷயத்தில் எறும்பு மாதிரி இருக்கணும். சுறுசுறுப்பாக உழைச்சி பொருள் சேர்க்கிறது ஒரு உதாரணம். ஒரு உணவுப் பொருள்களையே கொஞ்சம் தேவையாக இன்றைக்கி அன்னன்னைக்கு போய் வாங்கிட்டு வர்றதுன்னா, அன்னன்னைக்கு அப்போ தான் 1/4 கிலோக்கு 1/2 கிலோன்னு வாங்கிட்டு வர்றதுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு சேமிப்பு இருக்கணும். எவ்வளோ இருக்கும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வைத்து கொள்ளலாம். ஆனால் இருக்கிறது நல்லது உணவுப் பொருள். 2வது தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதுல கில்லாடி. அது தெரியும். தூக்கணாங்குருவி தொங்குமே அந்த குருவி, அது எவ்வளோ பெரிய டெக்னாலஜிங்கிறது புரியலை அவனுக்கு. சயின்ஸ்லேயே அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. அழகாக தொங்கி கொண்டு இருக்கு. எவ்வளவு காற்று அடித்தாலும் அது கீழே விடாது. என்னதான் புயல் அடித்தாலும் மரம் சாஞ்சாலும் கூட அது கீழே விடாது. அவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டுது. அப்புறம் அது கட்டியிருக்க அந்த டெக்னாலஜி உள்ள ஒரே மாதிரியான வெப்பநிலை இருக்கும். வெளியே எப்படி குளிர் வெப்பம் நம்ம எப்படி ஏர் கண்டிஷனர் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அதோட உள்ளே இருக்க குஞ்சுக்கு வெளியே எப்போ தான் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் உள்ளே டெம்பரேச்சர் மாறாமல் கரெக்டாக அவ்வளவு சாமர்த்தியமாக அது கட்டுது. அப்போ அந்த குஞ்சோட பாதுகாப்புக்கு அது கூடு கட்டி வைத்திருக்கே. அதே மாதிரி அந்த உறைவிடம், நமக்கு உணவு முதல்ல எறும்பை பார்த்து உணவு சேமிக்கிறத கற்றுக்கொள்ளணும். தூக்கணாங்குருவியை பார்த்து உறைவிடம் அமைக்கிறத கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அதனால் அது தனக்கென்று ஒரு உறைவிடம் வைத்து கொள்வது அது ரொம்ப எல்லா வெப்பநிலைக்கு இருக்கிற மாதிரி அழகாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது. அதனால் உறைவிடம். அதனால் ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக இருக்கணும்ல. இடம் பட வீடு டேல்னு அவையார் சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவில் வீடு கட்டாதேன்னு. அது சிரமம்தான், கஷ்டம்தான். அதே சமயம் நமக்கு தங்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், அது சின்னதாக இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வைத்து கொள்ளணும், இருக்கணும். தங்கிறதுக்கு இடம்ங்கிறது உறைவிடம் வேணும். அது தூக்கணம் புல் பார்த்து கற்றுக்கொள்வது. அப்புறம் காக்கை தெரியும். காக்கை கரவா கரைந்துண்ணும்னா உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறது, உணவுகளை பகிர்ந்து வாழ்தல் என்பது காக்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படி உறவுகளோடு சேர்ந்து வாழ்தல். இப்படி யார் திட்டமிட்டு வாழ்பவர்கள் எல்லா விதத்திலும் சிறப்பாக அவர்களுடைய வாழ்க்கை அமையும். வெற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும்னா, இந்த எறும்பு போல, தூக்கணாம் பறவை போல, காக்கை போல உணவு சேமித்தல், உறைவிடம் அமைத்து கொள்ளுதல், உறவுகளோடு சேர்ந்து வாழுதல் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல ஆச்சாரமானது அவர்களிடத்தில் இயல்பாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்த பாடல், பெரியார் முன் பேசும் முறைமை. எப்படி பெரியவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு. தொழுதானும் வாய்ப்புதைத்தானும் அஃதன்றி பெரியார் முன் யாதும் உரையார்
பழியவர் கண்ணுலே நோக்கியுரை. பெரியவர்களிடத்தில் பேசுகிற பொழுது தொழுதுன்னா பணிவோட, பண்போட, பணிவோட, அடக்கமாக சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டி பேசாமல் பேசுறது ஒன்று. அப்புறம் வாய் புதைத்தானும். வாய் புதைத்தேன்னா இப்படி கொஞ்சம் மூடிக்கொண்டு வாய் எச்சில் தெரிக்காமல், எச்சில் பேசுகிற போது எச்சில் தெரிக்கிறது இயல்பு, பெரியவர்கள் மேலே அது படக்கூடாதுன்னு இப்படி வாய் கொஞ்சம் பக்கத்தில் கை வச்சு மறைத்து கொண்டு பேசுவார்கள் பார்க்குறோம். அது சாஸ்திரம் சொல்லுது. அதனால் எச்சில் தெரிக்காதவாறு கையால் வாயை மறைத்து கொண்டு பேச வேண்டும், அல்லது தள்ளி நின்று பேசணும். அதனோடு குற்றம் ஏதும் உண்டாகாதவாறு, பழிச்சொல் எதுவும் இல்லாதவாறு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும். குற்றம் வராத மாதிரி, அவர்கள் மனம் வருந்தாத மாதிரி பக்குவமாக பண்பாக பேச வேண்டும். அப்புறம் கண்ணுலே நோக்கி உரை. பெரியவர்களுடைய கண்ணுக்கு கண் நேராக பார்த்து பேசணும். முகத்தை பார்த்து பேசுறது, நேராக பார்த்து பேசுறது, கண்ணை பார்த்து பொதுவாகவே யார்கிட்ட பேசினாலும் கபடம் இல்லைனாக்கா, கபடம் இல்லாதவர்கள் எப்போதும் நேருக்கு நேர் பார்த்து பேசுவார்கள். இப்போ முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசுறதுங்கிறது ஒரு முறை, பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு முறை. அப்படி பேசணும். குற்றமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப பணிவோடு பேசணும், வாய் புதைத்து பேச வேண்டும். பெரியவர்கள்ட்ட பேசுகிற போது ரொம்ப கவனம். பொதுவாக எல்லாத்தையுமே கவனமாக இருக்கணும் பேச்சுங்கிறதுல, பெரியவர்கள்ட்ட இன்னும் கவனமாக பேசணும். புகழாகா இடங்கள், போகக்கூடாத இடம்னு சில இடம். சூதர் கழகம், அரவ மராக்களம், பேதைகள் அல்லார் புகார், புகுபவேல், ஏதம் பலவும் தரும். பேதைகள் அல்லார் புலார். பேதைகள் தான் இந்த இடத்துக்கு போவாங்கன்னா, அதனால் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. போனான்னா அது முட்டாள்னு அர்த்தம்னா. அதனால் விவேகம் இல்லாதவர்கள் பேதையர் தான் அந்த இடத்துக்கு போவார்கள். பேதைகள் அல்லாதவர்கள் செல்ல மாட்டார்கள். பேதைகள் அல்லார் புகார், புகுபவேல், போனாக்க ஏதம் பலவும் தரும், பலவிதமான துன்பத்தை கொடுக்கும். அது என்ன நம்ம பார்க்குறோம்? சூதர் கழகம், சூது விளையாடக்கூடிய இடம். அந்த அன்றைக்கி நிறையா இருக்குது அந்த மாதிரி. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை சாயந்தரத்துல எல்லாம் அதுக்குன்னு சில இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கேஷினோ அப்படிலாம் வெளிநாட்டில் சொல்கிறோம். நம்ம நாட்டிலே எல்லாம் பெரிய சிட்டிகளில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நிறையா வந்து கொண்டு இருக்குது. சூது விளையாடுறது, சீட்டு விளையாடுறது, மற்றபடி குடிக்கிறது, ஆடுறது இதெல்லாம் இருக்குது. அதனால் பந்தயம் வச்சு விளையாட சூதர் கழகம். சூதர் கழகம்னா சூது விளையாடுகின்ற இடம், பணம் வச்சு பந்தயம் வச்சு விளையாடக்கூடிய இடம். அந்த மாதிரி நிறையா இப்போ சிட்டிகள்லாம் நிறையா வந்து கொண்டு இருக்குது. சனி ஞாயிறில் பார்த்தா எல்லாம் அங்கே தான் இருக்கா. படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள், இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளெல்லாம் சாயந்தரத்தில் அங்கே தான் இருக்கா. எல்லாம் பல விதமான விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள் இருக்குது. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா, முட்டாள் தான் போவான்ட்டு. பேதைகள் அல்லார் புகார்னா. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, அரவம் அராக்களம், ஆரவாரம் இருக்கக்கூடிய இடம். அதனால் அரவம்னா சவுண்டு, சப்தம். அறானா நீங்காத, எப்பொழுது சத்தமாக இருக்க இடம்னா 10 பேர் இருந்து கூத்தடிச்சுட்டு இருக்கிறான்னா. அதனால் பெரிய கூட்டம் கூடி இருக்கிற இடத்துக்கு பார்த்தோம். அரசியல் தலைவர், அரசியல் கட்சிக்கு தொடங்கின நடிகரை பார்க்கறதுக்காக போகிறான். கூட்டம் கூடுதுன்னா, இடம் இருக்கிற அளவுக்கு இடம் இல்லைன்னா வர வேண்டியது தானே. அங்கே போய் முண்டி அடித்து போய், குழந்தைகளோட போய், இளம்பெண்கள் போய், திருமணமானவர்கள் போய், கையில் குழந்தையோடு போய், வயதானவர்கள் போய், அந்த இடத்துல அவளை இளைஞர்கள் இருக்கிறான்னா அவன் எப்படியோ இருக்கிறான். அந்த இடத்துல பெண்கள்லாம் போய் 40 பேர் 50 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துக்கு போகாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் போவானா. அதனால் இந்த ஆரவாரமாக இருக்கக்கூடிய இடம், ஆரவார கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடம், பெரும் கூட்டம் கூடி இருக்கக்கூடிய இடத்துல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம். அதுவும் அவ்வளோ கூட்டம்னா ஏன் போகணும் தான். இப்போ தான் எல்லா வசதியும் இருக்குது. வீட்டில் உட்காந்து டிவியில் உட்காந்து பாரு. அப்படி பார்த்து என்ன ஆகுது? வெறும் சினிமா நடிகர்லாம் மோகம் தான், அறியாமை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சினிமா மோகம், சினிமா நடிகர்னா ஓட்டு போடுவானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த சினிமா நடிகரை பார்க்கணும், அதுவும் பக்கத்தில் போய் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கலாம். என்ன அறிவோ, என்ன நாகரிகமோ, என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியல. படித்தவங்களும் இருக்காங்க, அதில் பெரும் படித்தவங்களும் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, திருமணமான பெண்கள் இருக்காங்க, கை குழந்தையோட போகிறான், வயசானவங்க போகிறாங்க. ஏன்னா அந்த நடிகரை பார்க்கணும். அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, காசு கொடுத்து நடிக்கிறான். அவனுக்கு அது தொழில், அவ்வளவுதான். அவனுக்கு அது வியாபாரம், தொழில், அதை பண்ணி கொண்டு இருக்கிறான். அதில் ஒரு மோகம். அதனால் பேதைகள்னு சொல்கிறார். பேதைகள் அல்லார் புகார்னா,
முட்டாள்தனமாக இவனாக போய் முண்டி மோதி போய் கூட்டம் சரி தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து வரலாம். அவ்வளவு கூட்டம் இருக்க இடத்துல எதுக்கு இருக்கணும், போகாமல் இருக்கலாமே. அப்புறம் போன பிறகு ஐயோ இப்படி போச்சு அப்படின்னாக்கா இந்த ஆரவாரம் மிகுந்த இடம், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு, புகழாகாத இடம். போனால் என்ன ஆகும்? அனுபவத்தில் பார்க்குறோம், புகுபவேல் ஏதம் பலவும் தரும், பலவிதமான துக்கமானது வரும் இருக்கும். அப்புறம் கூடாத இடம், இந்த 2 பாட்டு தான் முடிச்சிடலாம். 99வது பாடல் கூடாத இடம். கூடாத இடம்னா இதுவும் போகக்கூடாத இடம் தான். போகக்கூடாத இடம், பார்க்கக்கூடாத சில விஷயங்கள். அது உரற்களத்தும் அட்டிலும் வெண்டிர்கள் மேலும் நடுக்கற்ற காட்சியார் நோக்கார் எடுத்திசையார் இல்லம் புகார் விடல். நடுக்கற்ற காட்சியார், நடுக்கற்ற தெளிந்த காட்சி, நடுக்கமில்லாத தயக்கமில்லாத தெளிந்த அறிவை உடையவர்கள். நோக்கார் எடுத்திசையார் இல்லம் புகார். பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டார்கள். கூப்பிடாத அழையாத வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். என்ன உரற்களத்தும், உரற்களமும் இதே மாதிரி போர்க்களமாக இருக்கக்கூடிய இடம், ஆரவாரமாக இருக்கக்கூடிய இடம், நிறைய பேர் மந்தையாக கூடக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போக மாட்டான். அந்த மாதிரி கும்பலாக இருந்தாலே அந்த பக்கம் போக மாட்டான்னா. இப்போ கலவரம் நடக்கும் இடம் உரற்களம் அப்படின்னாக்க கலவரம் நடக்கும். முதல்ல சொன்னது ஆரவாரமாக இருக்கிறது, குடிச்சிட்டு 2வது பண்ணுறான், இல்லை ஏதோ பார்ட்டி கொண்டாடுறான், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கூட்டமாக ரொம்ப கூட்டமாக இருந்தால் அந்த பக்கத்தில் போகக்கூடாது. அப்புறம் கலவரம் நடக்கக்கூடிய இடம், அதுவும் நடக்குது. கூட்டம் அதிகமானாலே அங்கே ஏதாவது பிரச்சனை வரும். கலவரம் நடக்கக்கூடிய இடம், 2 கட்சிகளுக்குள்ள போராட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அதனால் கலவரம் நடக்கக்கூடிய இடம். அப்புறம் அட்டில்னா மடைப்பள்ளி, கோயிலில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த கிச்சன், கோயிலில் இருக்கக்கூடிய கிச்சன், அது மடைப்பள்ளின்னு பேர், மடப்பள்ளின்னு பேர். அந்த மடப்பள்ளிக்குள்ளேயே மற்றவர்கள் போகிறதுங்கிறது கூடாது, அங்கே போகக்கூடாது. அப்புறம் பெண்கள் தூங்கக்கூடிய இடம், பெண்கள் தனியாக பெண்கள் தூங்குகிற இடம்னா, பெண்கள் பொது இடத்துல பெண்கள் தூங்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது. பெண்கள் உறங்கும் இடத்தில் சென்று பார்க்க மாட்டார்கள். பெண்கள் தூங்கி இருக்கிற போது அங்கே போய் வேடிக்கை பார்க்கறது தான், அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்கள் தனிமையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆண்கள் போக மாட்டார்கள். விவேகம் உள்ளவர்கள் நல்லவர்கள் போக மாட்டார்கள். அதுவும் தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு போக மாட்டார்கள். மடைப்பள்ளியில் எட்டி பார்க்க மாட்டான், கலவரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போக மாட்டான். வெளியே 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 போய் கடைசி இறுதியான பாட்டு. இப்போ இதெல்லாம் ஆச்சாரமும் சொல்லி முடித்தாச்சு. எல்லா 99 பாடல்களாக இருக்குது. எல்லா விதமான பொதுவான முக்கியமான ஆச்சாரங்கள் நம்ம தர்மசாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது. அன்றாடம் நம்ம கடைபிடிக்க முடிந்த சின்ன சின்ன விஷயங்கள், கடைபிடிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக தொகுத்து கொடுத்துருக்கிறார். கடைசியாக 100வது பாட்டு, எந்த விதியாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு விதி விலக்குன்னு இருக்கும். அதனால் ஆச்சாரம் விலக்கு பெற்றோர்னா இந்த ஆச்சாரத்தை எப்போ கடைபிடிக்காமல் விடலாம்னா, அல்லது யார் கடைபிடிக்கலைன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆச்சாரம் விலக்கு பெற்றோர். 100வது இறுதியான பாடல். அறியாத தேயத்தான் ஆதுலன் மூத்தான் இளையான் உயிரிழந்தான் அஞ்சினான் உண்பான் அரசர் தொழில் தலை வைத்தான் மணாளன் என்று என்பதின்மர் கண்டீர் உரைக்குங்கால் மெய்யான ஆச்சாரம் வீடு பெற்றார். 9 பேர். இந்த 9 பேரும் ஆச்சாரத்திலிருந்து விலக்கு பெற்றார். தற்காலிகமாக அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஆச்சாரத்திலிருந்து அவர்களுக்கு விலக்கு. அவர்கள் கட்டாயமாக இதெல்லாம் கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறது இல்லை. கடைபிடிக்கலைன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்று அறியாத தேசம், வேறு தேசத்துலேருந்து வர்றான், வேறு நாட்டு ஆள் தான். நம்ம இங்கேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றான்னா இப்போ இந்த தேசத்துக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கும். அவனுக்கு அது எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அதனால் அவன் அதை கடைப்பிடிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணுவான். அவன் தேச ஆச்சாரத்தில் அவன் கடைப்பிடிப்பான். இன்னொரு தேசத்துக்கு போகிற பொழுது
அங்கே அது வந்து அவனுக்கு தெரியலேங்கிறதுனால கடைபிடிக்க முடியாது. அவன் கடைபிடிக்கலைங்கிறத ஒரு பெரிய இதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கேயே நிரந்தரமாக செட்டில் ஆகிட்டான்னா அந்த ஆச்சாரத்தை கற்றுக்கணும், அது வேற. அங்கேயே இருக்கிற நிரந்தரமாக இருக்கிறான்னா ஆச்சாரத்தை கற்றுக்கணும். தற்காலிகமாக போகிற பொழுது வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, யாரோ ஃபாரின்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு காலை மடக்கி கீழே உட்காரதே பெரிய விஷயம். லெஃப்டில் எடுத்து சாப்பிடுவான், ஸ்பூனில் தான் சாப்பிடுவான். அப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு ஆச்சாரமாக இல்லாதது நமக்கு ஆச்சாரமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது வந்து சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அதனால் அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அவர்களாம் விதிவிலக்கு. அதனால் ஆச்சாரத்துக்கு விதிவிலக்கு யாருன்னா அறியாத தேசத்தார், இன்னொரு தேசத்திலிருந்து வந்த ஒருவன். அப்புறம் ஆதுலன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கணும், ரொம்ப நோயில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கிறாருன்னா பல்லு விளக்கணும், குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தினம் குளிக்கணும்னா ஒரு நோய் இருக்கிற சமயத்தில் அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியாது. அதனால் நோயாளியாக இருக்கக்கூடிய நோய் வந்து இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா ஆச்சாரத்தையும் நம்ம கடைபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த நேரத்தில் ஒரு விதி, அதனால் நமக்காக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்காக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது. முழுக்க கடைபிடிக்கணும்னு நாமளும் நினைக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு உடம்பு சரியில்லை, குளிக்க முடியல அப்படின்னாக்கா அது வேறு. அதுக்காக வருத்த முடியலையே, தர்மத்தை விட்டுட்டோமே நினைக்கக்கூடாது. அது எக்ஸப்ஷன். அந்த நேரத்தில் அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. அது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சமயம் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள். அப்புறம் மூத்தார்னா ரொம்ப வயசானவர்னா, மிக மூத்த ரொம்ப வயசான 80-90 வயசு ஆச்சு அப்படின்னாக்கா அவர்களால் ரொம்ப எந்திரிச்சு நடக்க முடியலன்னா சில இடங்களில் உட்காந்துட்டே பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து நம்ம ஆச்சாரத்தை ரொம்ப சொல்லக்கூடாது. ரொம்ப வயசானவர்கள் கையில் அவங்க முடியலைன்னா, உடம்புக்கே முடியலை, எந்திரிச்சேர்வு உட்காரதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற பொழுது நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்கத்தான் வேணும். அதே மாதிரி இளையான்னா ரொம்ப சிறு குழந்தைனா, சின்ன குழந்தை அதுக்கு தெரியாது. அதுக்கு வந்து எந்த இடத்துல ஒன்று போகணும், எங்கே என்ன பண்ணணுங்கிறது அதுக்கு தெரியாது. சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அதோட உடம்புக்கு அந்த சக்தியும் இல்லை. அதனால் ரொம்ப சின்ன குழந்தை இடத்துலையும் ஆச்சாரங்கிறது பார்க்க வேண்டியது இல்லை. ரொம்ப வயதானவர்களுக்கு ரொம்ப ஆச்சாரம் சொல்லக்கூடாது, பார்க்க வேண்டியது இல்லை. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இல்லை, வேற்று தேசத்தவன் இருக்கிற போது இல்லை. அப்புறம் உயிரிழந்தார்னு சொல்லியிருக்கு. ஆளை உயிரே போயிடுச்சுன்னா, அல்லது ரொம்ப இழந்தவர், அனைத்தையும் இழந்தவர், ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், அதுக்கு மேலே அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட போய் ஆச்சாரத்தை சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன்ட்டு ஆச்சாரத்தை சொல்ல முடியாது. 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கான், திடீர்னு சாப்பாடு கொடுத்தாக்கா அவன் இப்படி தான் சாப்பிட்ற ஆச்சாரம்லாம் இருக்குது, இப்படி தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? அப்போ ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறவனால ரொம்ப ஆச்சாரத்தை கடைபிடிக்க முடியாது, அவன்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அதனால் உயிரிழந்தான்னு உயிரிழந்தவனை போல அனைத்தையும் இழந்து இருக்கிறவன்ட்டு போய் தர்மத்தை நம்ம ரொம்ப பேச முடியாது, பேசக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அவன்கிட்ட வந்து பெரிய தர்மத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் 5 நான்னா ரொம்ப பயத்தில் இருக்கிறவன், பயந்து போய் இருக்கிறவன்கிட்ட ரொம்ப தர்மத்தை சொல்லக்கூடாது. சில சமயங்களில் அப்படி வரும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஏதோ எல்லாவற்றையும் இழந்துட்டார், இல்லை ரொம்ப யாரோ பயமுறுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி சில சமயங்களில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் வருதில்லை. இப்போ அதில் ரொம்ப பயந்து போய் இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப தர்மத்தை சொல்ல முடியாது. அந்த பயம் தெளிகிற வரைக்கும் கொஞ்சம் பக்குவமாக தான் இருக்கணும். அது அவர்களுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். 5 நான்னா ரொம்ப பயத்தில் இருக்கிறவனுக்கு ஆச்சாரம் இல்லை. அப்புறம் உண்பான்னா அப்படி சொல்லியிருந்தேன், ரொம்ப பசியில் இருக்கிறவன், சாப்பிட்டு இருக்கிறவன்ட்டு ரொம்ப சாப்பிட்ற நேரத்தில் ஆச்சாரத்தை சொல்லக்கூடாது. பசியில் சாப்பிட்றான்னா நிம்மதியாக சாப்பிட்றதுன்னு விட்டுறணும். அங்கே வந்து இது அப்படி இப்படின்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது. அதனால் உண்பவன்னா உணவு உண்டு கொண்டு இருக்கிற பொழுது உணவு எப்படி உண்றதுங்கிறதுல ஆச்சாரம் இருக்குது. ரொம்ப பசியில் இருந்து சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நீ அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு அதை பண்ணி இதை பண்ணணும், அந்த நேரத்தில் எந்த கமெண்ட்டும் சொல்லக்கூடாது. சாப்பிட உட்காந்துட்டானா அவன் எப்படி சாப்பிட்றானோ சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுறணும். அதே மாதிரி அரசர் தொழில் தலை வைத்தான்னா, அரசனுடைய தொழிலை செய்பவர்கள், ராஜ்ய காரியம் பண்ணுறாங்க, ஒற்றன் தூதுவனாக போகிறான்னாக்கா அவன் சில விஷயங்கள்லாம் ஆச்சாரம்லாம் பார்க்க மாட்டான். அந்த புறத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு அங்கே தான் போவான். அவன் எங்கள் ரகசிய உளவாளின்னாக்கா அவர் எங்கே வேணாலும் போவார், என்ன வேணாலும் பண்ணுவார். அவருக்கு அது விதிவிலக்கு இருக்குது. அந்த இடத்துல முன்னாடி பார்த்தவன் அந்த புறத்தில் போகக்கூடாது, தனிமையாக இருக்கிற போது போகக்கூடாதுன்னு அவனுக்கு வேலையே அதுதான். அங்கே என்ன நடக்குது ஒற்று பார்க்கறதுக்கு தான் போகிறான். அதனால் அவனுக்கு அந்த விஷயத்தில் அந்த தொழில் நிமித்தமாக ஆச்சாரத்தில் ஒரு விதிவிலக்கானது இருக்கின்றது. அதனால் அரசர் தொழில் நிமித்தமாக போகின்றார்கள். அப்படி போகிற பொழுது, இல்லை ஒரு இராணுவம் போகுது, இல்லை காவல்துறை போகுதுன்னாக்கா தப்பான ஒரு காரியம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போகணும். அதான் அவனுக்கு வேலை.
அதை தடுத்து நிறுத்துறது அவன் வேலை. 2 பேர் தனியாக உட்காந்து பார்க்கில் உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஆனால் அங்கே இருக்க காவலாளியோ ஒரு போலீஸ்காரனோ பொறுப்பானவர் அவங்கள தனிமையில் போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல அவன் பண்ணுறது தர்ம விரோதமான காரியம். அப்போ அந்த இடத்துல தலையிடணுங்கிறது அவனுக்கு தர்மம். அதனால் அந்த அரசு நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறவனுக்கு அந்த சில விஷயங்களில் விதிவிலக்கானது இருக்கின்றது. ஆச்சாரங்கிறது அவனுக்கு இல்லை. அப்புறம் இன்னொன்று கடைசியாக மணாளன்னா புது மாப்பிள்ளை, மணமகன், புது மாப்பிள்ளைக்கு சில ஆச்சாரங்களில் வீட்டில் மருமகனாக வந்திருக்கிறாருன்னா அவங்க ஒரு ஆச்சாரம் வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ தான் புதுசாக இருக்கிறார், அதனால் கொஞ்சம் சில ஆர்வ கோளாறாக ஏதாவது பண்ணலாம். அதனால் அந்த இடத்துல ரொம்ப இது பார்க்கக்கூடாது. ஆச்சாரத்தில் விதிவிலக்கு மருமகன் மணமகன்னு சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் மட்டும் அவர் கல்யாணமாகி 40 வருஷம் ஆச்சு, இன்னும் மருமகன் தான்னா அது அப்போ இல்லை. ஆனால் மணமகன்னு சொல்லியிருக்கு. மணமகனுக்கு அந்த திருமண சமயத்தில் சில ஆச்சாரங்களில் விதிவிலக்கு இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இதெல்லாம் ஆச்சார விலக்கு. 9 பேர்: அறியாத வேட்டு நாட்டவர், நோயாளி, மிக வயதானவர், சிறு குழந்தை, ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பசியில் உணவு உண்டு கொண்டிருப்பவர்கள், அரசனுடைய வேலையை செய்பவர்கள், மணமகன். இந்த 9 பேருக்கு இந்த ஆச்சாரத்திலிருந்து விதிவிலக்குங்கிறது இருக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் முடிந்த வரைக்கும் ஆச்சாரங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் நன்மை, அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. பல காரணங்கள், உடல் ரீதியாக ஆரோக்கியம் இருக்கும். இப்போ நீ ஹைஜீனிக்னு சொல்கிறானே, அந்த ஹைஜீனிக்குங்கிறதெல்லாம் அந்த ஆச்சாரத்தில் நிறைய விஷயங்கள்ல நமக்கு தெரிகின்றது. ஒன்று சுகாதாரங்கிறதுலேயே தேவை, அப்புறம் சில கலாச்சாரம், பண்பாடு, அப்புறம் தர்மம் அப்படிங்கிறதுல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். நல்ல ஒரு சின்ன நூல், அதே சமயம் எளிமையாக நம்மளுடைய தர்மசாஸ்திரங்களில் இருக்கிறதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நூல். ஆச்சாரக்கோவை பெருவாயில் முள்ளியார் என்ற அறிஞர் செய்திருக்கிறார். இதற்கு மகாபாரதத்தில் இதெல்லாம் நிறைய இடங்கள் இதற்கான சோர்ஸ் இருக்குது. அப்புறம் தர்மசாஸ்திரங்களில் நிறையா இருக்குது. நமக்கு தெரிந்த அளவுக்கு இதுக்கு அர்த்தம் பார்த்து நம்ம நிறைவு செய்கின்றோம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மே மூர்த்திமேந்திரவிபாகினே யமபத்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நேரமாச்சு, 3:55 ஆச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்வோம். அடுத்த அந்தர்யோகம் முதல் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வருது. நவம்பர் 1 முதல் சனிக்கிழமை வருது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாத நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் ஒன்றும் இல்லை. தீபாவளி இருக்குது, அது வழக்கமாக காலையில் சிறப்பு அபிஷேகம் இருக்கும். வேறு ஒன்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நிமிடம் மௌனம் தியானம், அப்புறம் நிறைய அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம்
பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். आदि गुरुनाथ स्वामी की, सद्गुरुनाथ महाराज की, गंगा माता की, कावेरी माता की, सरस्वती माता की, गौ माता की, भारत माता की, सनातन धर्म की.